அம்மா கொஞ்சம் இடையிடையே மிஸ்டேக் ஆயிட்டுது, மன்னிக்கணும்மா. சாரி. அதான் ஏதாவது கட்டாயம் வந்து திருச்சிற்றம்பலம், திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. ஹர நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சிறார் திருவையாராய் சிவனே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பிராட்டி உமையம்மையுடைய கைலாயநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நாலு பொற்றாலும் முயிர் துணையே முதல் குருநாதம் அஞ்சம் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொன்மை பூண்டு நம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையத் துளவனாரும் வெத்திர படைபொருத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. புழியர்கோனு பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி. ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தெய்வச்செக்கிழார் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. ஞாலமைய வந்த நாயன்மார்கள் தொகையார்கள் திருமுறை அல்லாசிரியர் பெரும திருமடிகள் போற்றி போற்றி. தெய்வச்செக்கிழார் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ராஜராஜ சோழ பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. அனபாய சோழ பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. நம்பி ஆரூர் பிறந்தையார் மலடிகள் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் பாசமலர் மென்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தொகையா நாவலூர் ஆளி தொடுத்த திருத்தொண்ட பெருமை வகையால் விளங்குய நம்பியாண்டார் வகுப்ப மற்று அதனை தகையா அன்பின் விரித்து உலகோர்தமை அடிமை திறப்பாட்டின் புகையான் என்று சேர்க்கிழான் ஒளிர் பொற்கமலத்தாள் பணிவாம். குன்றை முனிவர் கவிழோர் தொண்டர் சீர் பருவாதை வச்சிருக்கிறார் குருமாமடிகள் போற்றி போற்றி. முத்தபிள்ளையார் மலடிகள் போற்றி போற்றி. எடுக்கும் அக்கதையின் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நெல்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். எம்பிராட்டி பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. மருந்தவானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான் அருந்தவ முனிவரோடு ஆள் நிழற்கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே. உலகிலாமுணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணி அழகிற் சோதி நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிரில் இரண்டில் மக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கியர்களை குறையில் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நிற்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். ஞானமாதேசிக பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதை நெறி காட்டும் என்னை பயில்வாமி மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவூர் திருவா குருணமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடுவி தழைகமாது திருஷ்டம். நம்மை அகத்தும் புறத்தும் ஆண்டு கொண்டு இந்த சைவ நன்னறியிலே செலுத்தி நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து அருள் புரியக்கூடிய அம்மையப்பர் திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு நம்மை இந்த சைவ நன்னெறியின்பால் குற்ற குருநாதராய் உடனிருந்து செலுத்தக்கூடிய அருட்குருநாதர் அடியனை ஆட்கொண்ட தீட்சா குருநாதர் மற்றும் நம்முடைய சைவ சமயத்திற்கு ஒப்புயர்வற்ற குருநாதராக விளங்கக்கூடிய திருவாவூர் ஆதீனம் மெய்கண்ட சுந்தானம் கைலாய பரம்பரையிலே வரக்கூடிய 24வது பட்டத்து குருமகா சன்னிதானங்கள் சீர்பாதங்களையும் இந்த இனிய வேளையிலே வழுத்தி கொண்டு இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தினை செம்மையோடு அதன் சீர்த்தி சிறிதும் கொண்டாத வகையிலே நம்முடைய செந்தமிழ் பயனாய் விளங்கக்கூடிய சீர்மிகு திருப்பதிகங்களின் அந்த நுண்மான் நுழைபுலங்களை கற்று உணர்ந்த சான்றோர் துணை கொண்டு இங்கே நல்லுலகம் அதன் பெருமையையும் அதன் நுட்பங்களையும் அதனுடைய அந்த சிறப்புகளையும் உணரும்படி விரித்து இந்த சைவ நன்மக்களுக்கு பெருவாழ்வை கொடுத்து வரக்கூடிய மன்றத்து பெருமக்கள் அனைவரையும்
மற்றும் அதை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய சிவத்திருமதி சாந்தா சண்முகம் மற்றும் இந்த மன்றத்திலே பேசக்கூடிய ஞானத்தில் பெரிய அந்த சான்றோர்களையும் இந்த சிறியன் இந்த இனிய வேளையிலே வணங்கிக் கொள்கிறேன். இந்த சிந்தனையை உலகெங்கிலும் இருந்து இதை கேட்டு மகிழக்கூடிய சித்தத்தால் சிவமே ஆகிய சீரடியார் பெருமக்கள் அவர்கள் பெரு வாழ்வானது உருவது நீற்றின் செல்வம் எனக் கொள்ளும் உள்ளமும் பெறுவது சிவன்பால் பேர் என பெருகும் பெருவாழ்வுடைய அந்த நல் வாழ்வை உடையவர்கள் அவருடைய சீபாதங்களையும் இந்த இனிய வேளையிலே சிறியன் வணங்கிக் கொள்கிறேன். நம்முடைய அப்பமூர்த்திகளுடைய அருள் வரலாற்று சிந்தனை நேற்று தொடங்கி நம்முடைய இந்த தளத்திலே சிந்திக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே நேற்று பெருமானுடைய தல யாத்திரை மேற்கொண்டு அவர் திருமறைக்காடு வந்தும் அணையும் அந்த புராண செய்திகள் வரை சிந்தித்தோம். தற்பொழுது திருமறைக்காட்டிலே அவர்கள் வந்து அணைந்தது தொடங்கி இன்று சிந்திக்க திருவருள் கூட்டுவித்துள்ளது. ஒன்றும் போதா நாயனாகிய இச்சிறியனையும் பொருளாக கொண்டு அந்த ஞான பேராளருடைய அந்த அற்புதமான அருள் வரலாற்றை சிந்திக்க கூட்டுவித்த திருவருளையும் அந்த பெருமானுடைய குருவருளையும் இந்த சிறியன் மனம் மொழிமையினால் வணங்கி வெளுத்தி கொண்டு வாகிச பெருந்தகையாருடைய அந்த திருவடி ஞானம் இச்சிறியன் நாவில் தங்கி அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு உற்ற துணையாக விளங்க வேண்டும் என்று குருவர்களையும் திருவர்களையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனை தொடங்குவோம். திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தோமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் ஒரு நாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்ற அவருடைய திருவடி சிந்தனையோடு இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். அவர்கள் இரு சைவ புண்ணிய கண்களாக விளங்கக்கூடிய நம்முடைய அரசுகள் பெருமானும் மற்றும் பிள்ளை பெருமானும் தாங்கள் வீழிமலையிலே தங்கியிருந்து இந்த உலகினால் ஏற்பட்ட வறுமை மற்றும் நாளும் கோளும் அங்கே செய்த பெருமான் விதித்த விதியினால் அவை மழையை பெய்யாமல் அவை தவிர்க்கவே வறுமை சூழ பெருமான் திருவருளால் அவர்கள் படிக்காசு பெற்று நாளும் நாளும் அடியார்களுக்கு அற்புதமாக திருவமுது அளித்து அந்த வறுமை காலத்தை கடக்கிறார்கள். அதனை கடந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து தலையாத்திரை மேற்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு திருமறைக்காடு பதியை வந்து அணைகிறார்கள். அந்த மறைக்காட்டு பதியை வந்து வழிபடும் வழியிலே திருவாஞ்சியத்தை போற்றி கொண்டு அங்கிருந்து திருமறைக்காடு எல்லையை வந்து அணைந்து அங்கே சேர்கிறார்கள். அந்த மறைக்காட்டு பதியானது நல்ல புன்னை மரங்களும் சோலைகளும் ஒப்பளங்களும் இதெல்லாமே என்ன அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய கருப்பொருட்கள் இவை விளங்கி இருக்கக்கூடிய அந்த அழகான சூழலும் முத்துக்கள் அங்கே குவியல் குவியலாக கொழிக்கக்கூடிய பகுதியமாக அவை விளங்க அந்த எல்லை சென்று சேர்கிறார்கள். அங்கு சென்று சேர்ந்தவுடனே அந்த பெருமானை அங்கே வழிபட்டு நாம் பெருமான் திருவடியை வணங்குவோம் என்று அவர்கள் அங்கே அந்த ஆலயத்தின் திருக்கதவினை வேதங்கள் போற்றி செய்து பின்பு திருக்காப்பிட்டு சென்ற செய்தி அவர்களுக்கு எட்டுகிறது. வேறு யாரும் திறப்பதற்கு வழி இல்லாமல் அது பூட்டியபடியே இருக்கிறது. இங்கே வேதம் என்றால் நான் அதிதெய்வம் குறிப்பது நம் சைவ மரபு. அந்த வகையிலே வேதபுருஷர் வந்து வணங்கி சென்றார் என்று சொல்லக்கூடிய மரபு. அந்த வகையிலே வேதத்தின் அதிதெய்வம் வந்து வழிபட்டு விட்டு அந்த கதவினை காப்பு செய்து சென்றுள்ளது. அந்த காப்பு செய்ததை திறப்பதற்கு தக்கார் யாரும் இல்லாத காரணத்தால் வாயில் தொடர்பகற்ற வல்ல அன்பர் அணையாமை என்று அங்கே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். தக்கார் அமையாத காரணத்தால்
அந்த கோயிலின் ஒரு பகுதியிலே ஒரு பாங்கு என்று கூறக்கூடிய ஒரு மாற்று வழியிலே அந்த ஊர் மக்கள் சென்று பெருமானை வணங்கி மீண்டு வரக்கூடிய மரபு. இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இவர்கள் இருவரும் இங்கு வந்து அந்த செய்தியை கேட்கிறார்கள். நாம் பெருமானை வழிபட வேண்டும், ஆனால் பெருமானை சென்று அணையக்கூடிய அந்த மணிவாயில் கதவன் திருக்காப்பு கொண்டுள்ள காரணத்தால் நாமும் அந்த மருங்கிலே ஒரு வாயில் வழி செல்வது மரபன்று என்று சிந்தித்து பிள்ளைப்பெருமான் நம்முடைய அரசுகளை நோக்கி ஓங்கு வேதம் அருச்சனை செய் உம்பர்பிரானை உள்புக்கு தேங்காது இருவோம் நேரிறைஞ்ச திருமுன் கதவம் திரு காப்பு நீங்க பாடும் அப்பர் என்று அப்பர் பெருமானை நோக்கி நம்முடைய ஞானத்தலைவர் கூறுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி சிந்திக்க வேண்டும். திருக்கதவம் காப்பு செய்தது வேதம். இப்போ அடியேன் காலையில பணிக்கு கிளம்பி வந்து விட்டேன். என்னுடைய மனைவியார் நான் பணி முடிந்து வரும்பொழுது வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு குழந்தையை அழைக்க சென்றுள்ளார். இப்போ வீட்டை பூட்டிய சாவி அவர்களிடம் உள்ளது. இப்போ நான் வீட்டிற்கு வந்தேன். நான் பாட்டுக்கு வந்தேன், வண்டியை விட்டு இறங்கினேன், பூட்டை திறந்து உள்ளே சென்று விட்டேன். ஆனா சாவி யாரிடம் இருக்கிறது என்றால் அடியேன் மனைவியிடம் உள்ளது. நான் எப்படி திறந்தேன் என்றால், ஒரே தன்மையுடைய ஒரே விதமாக பூட்டை திறக்கக்கூடிய அந்த இரு சாவிகள் இருந்தால் பூட்டை திறந்து பூட்ட இயலும். எது முதல் சாவி எது இரண்டாம் சாவின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடாது. நான் ஒரு சாவி எடுத்துக்கிட்டா அது முதல் சாவி, அவர்கள் ஒரு சாவி எடுத்துனா அது மறு சாவி, அவர்கள் முதல்ல போட்டுனா அது முதல் சாவி, நான் பின்படுத்தி கொண்டால் அது மறு சாவி. இதுல எங்க வேறுபாட்டுக்கு வேலையே கிடையாது. அதுபோல இந்த வேதம் பூட்டிய திருக்கதவத்தினை இவர்கள் திருமுறை கொண்டு திறக்கிறார்கள். அப்போ திருமுறை கொண்டு திறக்கிறார்கள் என்ற பொழுது அது எப்படி கொள்ள வேண்டும் என்றால், வேதத்தினால் காப்பிடச் செய்ததை வேதத்தின் சாராகிய திருமுறையினால் திறந்தார்கள். வேதம் என்பது பழமென்று கொண்டால் திருமுறைகள் என்பது அதன் சாறு என்று கொள்ள வேண்டும். அதிலே வேதத்திற்கு இடமே இல்லை. ஒரு அற்புதமான பாடல் அவற்றின் பெருமையை பேசும். வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளுரு நெய், போதம் மிகு நெய்யின் உருசுவையாம் நீள்வெண்ணை மெய்கண்டான் செய்த நூலின் திறம். ரொம்ப அழகாக இதிலே குறிப்பிட்டுள்ளார்கள். வேதம் என்பது பசு என்றால் அது கொடுக்கக்கூடிய பால் தான் ஆகமம். அந்த பாலிலே இருக்கக்கூடிய நெய் தான் நம்முடைய நால்வர் கொடுத்த அந்த தமிழ் திருமுறைகள் அனைத்துமே. அந்த நெய்யில் உள்ள சுவைதான் அந்த ஞான சாஸ்திரங்களாகிய சைவ சித்தாந்தம். இப்போ ஒன்றுக்கொன்று மிகவும் நெருக்கமான தொடர்பு. பசுவிடம்தான் பால் உள்ளது, பாலில்தான் நெய் உள்ளது. எதுவும் பேதப்பட்ட பசுவின் உடல் முழுதும் ஓடக்கூடிய ரத்தம் காம்பின் வழியே வெளிப்படும் பொழுது பாலாக வரும் என்பார்கள் பெரியோர்கள். அப்படி பசு முழுதும் நிறைந்துள்ளது என்ன? பழத்தில் நிறைந்துள்ள சாறு போல நம்ம வேதத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சாரம்தான் திருமுறை. அப்போ அந்த வகையிலே அதை கொண்டு திறந்தார்கள். பெருமானும் இந்த இரண்டிற்கும் வேதம் பாராட்டியதாக வரலாறு இல்லை. அப்பமூர்த்தியுடைய வாக்கே இதற்கு நமக்கு பிரமாணமாக அமையும். வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான். இப்ப பெருமான் எதாக நிற்கிறான்? தமிழாக நிற்பதும் அவனே, வடமொழியாக நிற்பதும் அவனே, மறைகளாக நிற்பதும் அவனே, இப்படி அனைத்துமாய் அவனே நிற்கிறான் என்ற பொழுது பெருமானுடைய ஒரு கண் வடமொழியாகிய அந்த சமஸ்கிருதம் என்று கொண்டால், மற்றொரு கண் பெருமானுடைய செந்தமிழாகிய நம்முடைய தேவாரங்கள். அப்போ பெருமான் இரண்டையுமே விரும்பக்கூடியவன். அந்த அதன் ஒப்புமை நாம் பார்க்க வேண்டும். வேதத்தை சொன்ன பெருமான் பின்னாடி வந்தொண்டரை ஆட்கொள்ளும் போது சொல்லுவார் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டு, மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் மண்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்ற என்றான். சொன்னவன் யாரு? தூமரை பாடும் வாயான், வேதம் பாடக்கூடிய வாயினால் பெருமான் என்னை திருமுறையால் பாடு என்று கேட்டான். அப்போ பெருமான் ரெண்டுக்கும் வேதம் பார்க்கவில்லை. பெருமான் இரண்டையும் இரண்டு கண்களாக கொள்கிறான். அந்த வகையிலே வேதத்திற்கும் திருமுறைக்கும் வேதம் காணக்கூடாது என்பது சைவ நன்னெறி. அந்த வகையிலே
வேதம் அடைத்த கதவு. அங்கே எதை கொண்டு திறக்கிறார்கள் என்றால் வேதத்தின் சாரத்தை கொண்டு தமிழ் வேதமாக விளங்கக்கூடிய திருமுறையை கொண்டு திறக்கிறார்கள். அப்ப இதுதான் அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு சிவக்கவிமணியார் உரை காணும்போது சொல்கிறார், முன்பு வேதம் தமிழ் வேதமே பாடி அடைத்ததாக சிலர் உரை கண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது முறையன்று. ஏனென்றால் இவர் என்ன சொல்றாரு, ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை என்று இவர் வடவேதத்தை தான் கூறினார் என்று அங்கே சிறப்பாக உரை செய்கிறார் நம்முடைய சிவக்கவிமணியார். அந்த வகையிலே அந்த திருக்கதவம் திருக்காப்புடைய பாடும் என்று பணித்தார். பணித்த உடனே அந்த வாக்கானது அது அப்பர் மீதும் நம் சைவத்தின் மீதும் கொண்ட அன்பினால் பிள்ளை பெருமான் மொழிந்த வாக்கு. பாடும் என்று பணித்த உடனே நம்முடைய அப்பமூர்த்திகள் அதை சிறமேற்கொண்டு அந்த உள்ளத்தில் பெருகக்கூடிய அன்போடு அதை எடுக்கிறார். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறை காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே என்று, பெருமானே உம்மை தரிசிக்க வேண்டும், இந்த கதவை நீங்கள் திண்ணமாக திறந்து அருள் செய்வீர்கள். திண்ணமாக திறந்து அருள் செய்வீர்கள் என்றால் அதனை நீங்கள் கண்டிப்பாக திறந்து அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம். இப்படி எடுத்து பாடத் தொடங்குகிறார். 1 பாடல், 2 பாடல், 3 பாடல், 4 பாடல் தொடர்ந்து பாடிக்கொண்டே வருகிறார். 10 பாடல் பாடிவிட்டார். கதவு திருக்காப்பு நீங்கவே இல்லை. அப்பமூர்த்திகளுக்கு உள்ளே ஒரு நடுக்கம் எய்துகிறது. உடனே எப்பவும் 10 பாடல் பெரும்பான்மை பாடக்கூடியவர் 11ஆம் பாடலும் எடுக்கிறார். அரக்கனை விரலால் அடர்த்திட்டீர் இரக்கம் ஒன்றிலீர். பெருமான நோக்கி வலிய வார்த்தை போடுறார். இந்த கருணாமூர்த்தி இந்த சொல் சொன்னதுக்கு பின்னாடி அவ்வளவு வருந்துவார். அது பின்னாடி பார்க்க போறோம். இரக்கம் ஒன்றிலீர் என பெருமான் நீரே சரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினேன்னு சொன்ன உடனே இந்த பாடல் எடுத்த மாத்திரத்துல கதவை திறப்பார் பெருமான். ஏன் திறக்காமல் இதுவரை காத்திருந்தார் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் நம்முடைய செக்கிழார் பெருமான். அவர் அப்படி பாடத் தொடங்கிய உடனே அந்த பாடலின் பயனை துய்த்தானாம் பெருமான். இந்த இடத்துல பெரியவர்கள் ஒரு அழகான ஒரு வாக்கு சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர் என்பவர் யார் என்றால் அவர் சிவமே ஆனவராம். அப்பமூர்த்திகள் என்பவர் யார் என்றால் அவர் அம்பாலே வடிவானவராம். ஏன்னா இவர் கருணை, அவர் எப்பவுமே ஓங்கு பெருமை. யாரு? பிள்ளை பெருமான். இவர் சமணர்கள் செய்த வாதைகளை கண்டு கண்டு தவிர்ந்தார். அவர் சமணர்களை நீராக்கி விட்டு வந்தவர். அவர் ஓங்கு பெருமை, இவர் கருணை. கருணை என்பது அம்பாள் அல்லவா? என்ன செய்தார்? பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ என்று எடுத்தார் அல்லவா? அந்த பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கர் என்பது உமையம்மையினுடைய வாக்கு இருக்கிறதே, அது பண்ணொன்ற பாடக்கூடிய இசை போன்றதான். அதை எப்பொழுதும் பெருமான் கேட்டு மகிழ்வானாம். அப்படி பெருமாட்டியின் சொல்லை கேட்டு மகிழ்ந்தது போல பெருமான் இவருடைய பதிகத்தின் பயனை துய்த்தார். அந்த பதிகத்தினை அனுபவித்துக் கொண்டிருந்தார். 10 பாடல் வரை அனுபவித்தார். அதன் பிறகு இவர் சரக்க உடனே திறவீங்கள் சுவாமி என்று விண்ணப்பம் செய்த உடனே பெருமான் 11வது பாடல் பாடும் பொழுதே கதவை திறந்து, ஒரு பாடல் இவர் பாடும் பொழுது கதவு திறந்து கேட்கிறார். 10 பாடல் அடைத்து கேட்ட பெருமான் 11ஆம் பாடலே திறந்து கேட்டார். கேட்ட உடனே மட்டற்ற மகிழ்ச்சி எய்தினார்கள். பெருமானை அங்கே விழுந்து வணங்கினார்கள். அங்கிருந்து புறப்பட்டு உள்ளே சென்று பெருமானை பலவித மொழிகள் துதித்து பாடி வழிபாடு செய்து என்பு உள்ளுருக உள்ளம் களிசிறப்ப பாடியவர்கள் பின்பு வழிபாடு நிறைவு பெற்றவுடன் திருமுறையினால் திறக்க பாடிவிட்டோம், மீண்டும் திருமுறையினாலேயே அடைக்க பாடினால் திறக்கவும் அடைக்கவுமாக இருப்பதற்கு சரியாக இருக்கும் என்று சிந்தை செய்து இப்பொழுது அப்பமூர்த்திகள் நம்முடைய ஞான போனகரை நோக்கி கூறுகிறார். நிறைந்த கதவம் அடைக்கும் வகை நீரும் பாடி அருளும் என்று அவர் விண்ணப்பம் செய்தவுடனே உடனே சண்பை ஆழியார் அவர் பதிகம் எடுக்கிறார். அப்படி பதிகம் எடுத்து அவருடைய பதிகம் அவரு என்ன சொல்றது, அவருடைய தனித்தன்மை அல்லவா? சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம்
திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. சுவாமி, இறை அப்படின்னு சொல்ற வாக்குக்கு என்ன பொருள் என்றால் ஒரு நொடிக்குள் என்று பொருள். சுவாமி உடனே அருள் செய்யுங்கள் விண்ணப்பம் செய்து விட்டார். அவர் திண்ணமாக அருள் செய்வீர் என்று கேட்டார், இவர் உடனே அருள் செய்யுங்கள் என்று கேட்டார். உடனே அருள் செய்யுங்கள் என்ற உடனே முதல் பாடல் முடியும் பொழுதே கதவு திருக்காப்பு கொண்டு விட்டது. கதவு திருக்காப்பு கொண்டு உடனே அவர்கள் எல்லோரும் ஆரவாரித்து வீழ்ந்து வணங்கி அந்த பெருமானுடைய கருணையை போற்றி மகிழ்ந்தார்கள். பின்பு தொடர்ந்து 11 பாடல்கள் பாடி அந்த திருமுறையை நிறைவு செய்வார். நிறைவு செய்து அவர்கள் அந்த தொண்டர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து அங்கே பெருமகிழ்ச்சி களி சிறப்ப அங்கிருந்து புறப்பட்டு இன்று தொடங்கி திறக்கவும் அடைக்கவும் இக்கதவு என்றும் நிலைபெறட்டும் என்ற மகிழ்வோடு வருகிறார்கள். வந்து அங்கே மடத்தில் தங்குகிறார்கள். மடத்தில் தங்கிய உடனே அப்பர் மூர்த்திகளுக்கு உள்ளுக்குள்ளே நடுக்கம் ஏற்படுகிறது. என்ன நடுக்கம் ஏற்பட்டது என்று பார்த்தோமானால், நாம் ஒருவேளை பெருமான் இந்த திருக்கதவம் திறப்பதற்கு திருவுள்ளம் கொள்ளாமல் நம்முடைய விண்ணப்பத்தின் வலிமையினால் திறக்க சொல்லி பெருமானை நாம் மிகவும் அந்த ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டோமோ, நாம் பெருமான் திருவுள்ளம் அறியாது திறக்க சொல்லி விண்ணப்பம் செய்து விட்டோமோ இன்னும் மனதுக்குள் நடுக்கம் எய்துகிறார். இந்த இடத்துல ஒரு நுட்பம் கவனிக்க வேண்டும். திறக்க சொல்லி சொன்னவர் பிள்ளை பெருமான். நீங்க திறக்க பாடுங்கள் என்று சொன்னவர் பிள்ளை பெருமான். ஆனா இவரு பிள்ளை பெருமான் சொல்லிதானே திறந்தோம் என்ற எண்ணம் கொள்ளவில்லை. ஒருவேளை நாம் பெருமான் திருவுள்ள குறிப்பை அறியாது திறக்க சொல்லி பதிகம் விண்ணப்பம் செய்தோமோ என்று வருந்தினார். அந்த வருத்தத்தினால் அவருக்கு துயில் வரவில்லை. புரண்டு 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 படுக்கிறார். படுத்தால் அவருக்கு உள்ளம் மிகவும் வெம்மையுறுகிறது. ஒரு பாடலிலே அடைத்தார் அந்த பெரியவர். அப்போ அவர் பெருமான் திருவுள்ளத்தை பற்றி சரியாக பாடினார். நாம் பெருமான் திருவுள்ளத்தை சரியாக பற்றாமல் திறப்பதற்கு திருவுள்ளம் கொள்ளாத பெருமானை திறக்க சொல்லி மிகவும் வற்புறுத்தி விட்டோமோ என்று வருந்தினார். அப்படி வருந்தி அவர் அங்கே அந்த உள்ளம் புழுங்கி படுத்திருக்கும் பொழுது பெருமான் அங்கே தோன்றினார். ஏன்னா அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்க்க வேண்டும் அல்லவா. உடனே பெருமான் அங்கே தோன்றினார். தோன்றி பொன்மேனியாகவும் அதில் திருநீர் பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன என்று அந்த கைலை மால்வரையின் அழகை பேசும் திருமலை சிறப்பு. அப்படி பொன் போன்ற மேனியிலே திருநீர் அணிந்து பெருமான் தோன்றுகிறான். தோன்றி யாம் வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று அழைத்தார். இவரது தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாரே. திடுக்கிட்டு எழுந்தார். உடனே இங்கே என்னை அழைத்தவர் எங்கே சென்றார் என்று கூறிவிட்டு வாய்மூருக்கு வர சொன்னாரே என்று புறப்பட்டு, இது எம் பெருமான் அருள், நான் அங்கு செல்வேன் என்று புறப்பட்டு அங்கிருந்து அந்த வேடத்தினால் ஈர்க்கப்பட்டு ஓடுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு அவர் செல்லும் வழியிலே இவர் தொடர்ந்து 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 செல்கிறார். அவர் தூரமாக செல்வது போல் தெரிகிறது. விரைந்து செல்கிறார். அருகே செல்கிறார். அப்படி பிடிக்க போற மாதிரி போறார். டக்குன்னு மறைஞ்சிடறார். 10 தூரத்துல போறார். இப்படி ஓடவும் தொடரவுமாக ஒரு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க அங்க அப்பர் சுவாமியை எது அழைத்து சென்றதான் ஒண்ணுமில்ல, ஒரு பசுமாடு. அதனை ஒருத்தர் வாங்கி விட்டார். நல்ல கன்று என்ற பசு. அவர்கள் பல வருடமாக வளர்த்த பசு. அந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன் என்கிறது. கைத்த கட்டி இழுக்கிறார். காலை ஊனிக்கிச்சு பசு. போட்டு இழுத்து இழுத்து பார்த்தார், நகரல. உடனே அங்க வந்தவர் பெரியவர் சொன்னாராம், என்னப்பா செய்யறாராம். பசு வாங்கிட்டாங்க, வரமாட்டுது, வளர்த்த வீட்டை விட்டு அதுக்கு பாசம் தாங்கல. அப்படிலாம் ஒண்ணுமில்ல, கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு நீ பாட்டுக்கு போ என்றாராம். இவர் கன்றை தூக்கி கொண்டு சென்ற உடனே கதறிக்கொண்டே வந்ததாம் பசு. அது போல நம்முடைய அப்பமூர்த்திகளுக்கு அந்த திருநீற்று வார வேடம் இவரை இழுத்து கொண்டே சென்றதாம். அந்த பெருமான் வேடம் தாங்கி வந்து திருநீற்று ஆரா அன்பின் ஆரமுதம் உன்ன எய்தாவாரே போல் அந்த திருநீற்று வேடத்தை அணைய போகிறாராம். ஒரு அமிர்தம் கையில் வந்து வாய்த்ததை வாய்க்குள் செலுத்துவதற்குள் அது சிந்தியது போல வருந்துவாராம். அடடா, விட்டு விட்டோமே. அப்படி நீரார் சடையாரை நெடிது பின்தொடர்வார். அப்படி தொடர்ந்து தொடர்ந்து போகிறார். அப்படி செல்லு அருகே வருவது போல் மறைந்து மறைந்து பெருமான் ஒரு பொற்கோயிலை அமைத்து அதன் உள்ளே சென்று புகுந்து விடுகிறார். அப்படி சென்று புகுந்த உடனே வேகமாக தொடர்ந்து போனவர் அந்த கோயிலின் உள்ளே புக, அதற்குள்ளே பிள்ளை பெருமான் அப்பர் எங்குற்றார் என்று கேள்வி கேட்கிறார். அவர் இப்பொழுதுதான் புறப்பட்டு ஒரு அடியார் பின்பு சென்றார் என்ற உடனே அவரும் தொடர்ந்து வந்து விடுகிறார். இருவரும் ஒரு கோயிலின் உள்ளே நுழைகிறார்கள். இவ முன்ன போயிட்டார், அவர் வரார். இப்பதான் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க. ஆனா பாக்குறார் அப்பர் சுவாமி பிள்ளை பெருமான் வருகிறதை பார்த்து விட்டார். பார்த்து விட்டு உள்ள போய் சொல்லுகிறார் சுவாமியிடம், அப்ப மூர்த்திகளோட பெருமை எல்லாம் அந்த இடத்துல தங்கி இருக்குங்க. அவர் எப்படி திருஞான சம்பந்தரை அந்த உயர்ந்த நலத்தோடு பார்த்தார்,
அவர்களுக்கெல்லாம் போட்டி, பொறாமை, தீய எண்ணம் ஒரு துளியும் கிடையாது. அவர் ஒரு பாட்டுல அடைச்சிட்டாரே அப்படின்ற அந்த பொறாமை அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. அன்பே வடிவமாக அவர்கள் இருந்தவர்கள் அல்லவா. அப்படி வருவார், வந்தோன்னு சொல்லுவாரு, அழைத்து கொண்டு போந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து அவர் அங்கே நிற்கிறார். அப்படி நின்ன பொழுது இவர் வந்தார் என்பதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு சொல்றாராம், பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்தேனுக்கே அல்லால் உழைத்தாம் ஒளித்தால் கதவம் கொண்டு உரைக்க பாடி அழைத்த மொழியார் உப்பாளார் தாமிங்கு எப்பால் மறைவது. சாமியை நோக்கி கேட்கிறார் கேள்வி. என்ன கேட்கிறாரு தெரியுமா? உன்னுடைய திருவுள்ளத்தை அறியாமல் நான் திறப்பதற்கு பாடினேன், நீ காலம் தாழ்த்தினாய், சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஒரே பாடலிலே திருக்கதவம் காப்பு கொள்ள பாடிய அந்த தமிழ் வாய்மையின் உரைப்பு திறம் நிறைந்த எங்கள் ஞான தலைவர் திருஞான சம்பந்தம் விட்டார், இனி நீ எவ்வாறு மறைவா என்று பெருமானை நோக்கி அங்கே அறைகோல் விட்டு நிற்கிறார் அப்பர் மூர்த்தி. அப்படி நின்ற உடனே அங்கே பெருமான் அவர்களுக்கு மறைக்காது முதலிலே காழிப்பிள்ளை பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல பெருமான் என்னப்பா இப்படி செய்யறாரு, இது செய்யலாமா, இப்படி தேடி அலைந்தவர் இவர், ஆனா காட்சி கொடுப்பது அவருக்காயிற்றே, இது எப்படி இந்த இடத்தை நிறைய பேர் இந்த இடத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நம்ம சிவக்கவிமணியார் உரையில் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, பெருமான் திருவுள்ள குறிப்பை அறியாமல் நாம் பாடிவிட்டோம்னு இவருக்கு எண்ணம் வருந்தி கொண்டிருக்கிறார். ஆனா இவர் பாடுவதற்கு காரணம் யார்? பெருமான் திருஞான சம்பந்தர் திருவுள்ளத்திலே புகுந்து பாட வைத்திருக்கிறார். அவர் சொல்லிதானே இவர் பாடுறார். அப்போ அவர் உள்ளத்திலே புகுந்து இவரை பாடுமாறு பணித்திருக்கிறார். அப்போ திருவுள்ள குறிப்பு என்பது பிள்ளை பெருமான் வழியாக இவருக்கு வந்தது இல்லையா? அப்ப யார் மூலமாக தன்னை பாடுவித்தாரோ அவர் மூலமாகவே தன்னை அறிவித்து, நீங்கள் என்னுடைய உள்ள கருத்தை அறியாமல் பாடியதாக வருந்த வேண்டாம், உம்மை பாடுவித்தவரே எம்மை காட்டுவிப்பார் என்று அவருடைய உள்ளத்தை, அந்த நடுக்கத்தை, அந்த கவலையை மாற்றுவதற்காக இப்படி அருள் செய்தானாம் பெருமான். அப்படி எவ்வளவு இப்படி எல்லாம் ஆழமான உரை அந்த பெரியவர்கள் எல்லாம் கூறவில்லை. நமக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன நினைச்சுக்குவோம், திருஞான சம்பந்தர் பெரியவர் போல இருக்கு, திருநாவுக்கரசருக்கு காட்சி கிடைக்கல, அவர் காட்டிதான் அவர் பார்த்தார் என்று என்போலிகள் தவறாக அந்த உள்ளம் கொண்டு விடுவோம் என்று அந்த பெரியவர் உரை செய்கிறார். பாடியம் போல உரை செய்த அந்த பெரியவர் சொல்றார், யாரின் உள்ள குறிப்பு வழியே பாடுவித்தாரோ அவர் காட்டவே காட்சியும் கொடுத்தார் என்று ரொம்ப அழகாக. அதே போல அந்த பெருமான் திருக்கதவத்தை திறப்பித்ததும் அடைத்ததற்கும் அதற்கு நயம் சொல்வார்கள். 10 பாடல் அப்பர் சுவாமி பாடும் பொழுது பெருமான் திருக்கதவத்தை அடைத்து கொண்டு உள்ளிருந்து கேட்டாராம். ஒரு பாடல் கதவத்தை திறப்பித்து நேர்காட்சி கொடுத்து கேட்டாராம். அப்போ அப்பருக்கு 10 பாடல் கதவடைத்து ஒரு பாடல் நேர்காட்சி. பிள்ளை பெருமானுக்கு அருள் பாருங்க, ஒரு பாடல் கதவம் திறப்பித்து 10 பாடல் கதவு அடை. அப்ப பெருமானுடைய அருளிலே பேதமே இல்லை என்று பெரியவர்கள் இருவருக்கும் சமமாக, ஏன்னா 2 கண்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது, புண்ணிய கண்கள், ஒரு 2 கண்ணுக்குமே சமமாகத்தான் அந்த பெருமான் அருள் செய்வான் என்ற குறிப்பினை அங்கே காட்டுவார்கள் பெரியவர்கள். அந்த வகையிலே இவர் இவ்வாறு எம் ஞான தலைவர் இங்கே வந்து விட்டார், இனி எவ்வாறு நீ மறைவா என்று பெருமானை நோக்கி அவர் கூறியவுடனே அங்கே புகழி மன்னர் வந்தார். புகழி மன்னருக்கு மாலும் அயனும் அறியாத அரிய காட்சியை பெருமான் காட்ட அதை நேரே கண்டு பணிந்து வாழ்த்தி அரசுகள் பெருமானை நோக்கி அதோ தெரிகிறார் பெருமான் என்று காட்டிய பிறகு இவருக்கு காட்சியை காட்டுகிறார் பெருமான். உடனே அந்த இடத்துல இந்த திருவாய்மூர் வந்த செய்தியை பதிகத்துல பதிவு பண்ணுவார். எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார், அது எங்கோலோ போயிட்டார், எங்கன்னு தெரியல. கடைசி பாடல்ல பிள்ளை பெருமான் வந்து அருகே அணைந்து விட்டார், இனி இவரால் மறைய முடியாது என்று அப்பர் சுவாமியே பதிகத்துல பதிவு பண்றார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் நின்றார், மறைக்க வல்லிரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார், இவர் பித்தரே. இனிமே அவர் எவ்வாறு மறைத்து நிற்பார்? பித்தர் என்ற சொல்லுக்கு பெருங்கருணையாளன் என்று பொருள். அந்த ஞானப்பிள்ளையும் வந்துவிட்டார், அடியேனும் காத்து கிடக்கிறேன், இந்த பெருங்கருணையாளன் நீ எவ்வாறு தன்னை மறைத்து திருவிளையாடல் செய்வான் என்ற குறிப்போடு பதிகம் எடுப்பார். அதனைத் தொடர்ந்து அங்கே அருட்காட்சி கிடைத்தவுடனே அங்கே அந்த அருட்காட்சியை கண்ட நம்முடைய வாய்மை திறம்பா வாகீசர் பெருமான்
பாட அடியார் பரவக் கண்டேன் என்கிற அந்த திரு தாண்டக செந்தமிழை எடுத்து பாடி அவர் என்னென்ன காட்சி கொடுத்தார் என்பதை காட்டுகிறார். பாட அடியார் பரவக் கண்டேன், பத்தர்கணம் கண்டேன், மெய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், மற்றும் கங்கையாளை கண்டேன், கோடல் கோடல் அறவார் சடை கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், பாடல் தலையொன்று கையில் கொண்டேன் என்று அவருடைய முழு காட்சியையும், ஒரு பெருமானுடைய காட்சியிலே என்னென்ன தோன்றும் அத்தனையும் பதிவு பண்றார். இந்த பதிகம்லாம் பாடும் பொழுது அதெல்லாம் நம்ம மனதினுள்ளே தோன்றி அந்த பெருமானுடைய வடிவமே அப்படி நின்றோம். அப்படி அந்த பெருமானை அந்த திருமுடி முதல் திருவடி வரை முழுமையாக வர்ணித்து பாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இருவரும் அங்கே பெருமானை போற்றி வணங்கிவிட்டு அங்கிருந்து பழையபடி மீண்டும் அந்த மறைக்காடு சேர்கிறார்கள். அப்படி சென்று சேர்ந்த உடனே சீதமதி வெண் குடைவளர் மகளார் தென்னர் தேவி பாண்டிமாதேவி பெருமாட்டி அங்கிருந்து குலச்சிறையார் துணை கொண்டு சிலரை அனுப்பி தம்முடைய நாடு சமணத்தில் மூழ்கி கிடக்கிறது, மீண்டும் சைவம் தழைக்க வேண்டும் என்று புகழிவேந்தரிடம் விண்ணப்பம் செய்து அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அவர்கள் மறைக்காடு எய்துகிறார்கள். எய்தியவுடன் நம்முடைய பிள்ளை பெருமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். வாயிலில் நின்று கொண்டு உள்ளே வர சொல்கிறார். உள்ளே சென்றார்கள். சென்ற உடனே ஒருவர் வருகிறார் என்றால் வந்த உடனே என்ன கேட்க வேண்டும்? நன்றாக உள்ளீர்களா, நாடு நலமாக உள்ளதா, அதுதானே கேட்க வேண்டும். பிள்ளை பெருமான் என்ன கேட்டாரா? தீங்கும் தீதின்மை கேள்வியிலே என்ன வார்த்தை வருது பாருங்க. இதுதாங்க அவர்களுடைய ஞானம். அதாவது நன்மை என்பது ஒரு பக்கம், தீமை என்பது ஒரு பக்கம். தீமை தீர்ந்தால் ஒரு இயல்பு நிலை, நன்மை பெருகும் பொழுது மகிழ்ச்சி. இப்ப நன்றாக உள்ளீர்களா என்பது நல்ல நிலையில் உள்ளார்களா என்பது பொருள். தீமை இல்லாமல் இருக்கிறார்களா என்றால் தீங்கு இல்லாதிருந்தால் தான் முதலிலே இயல்பு நிலைக்கு வர முடியும். அதாவது ஏழை பணக்காரன் போல நடுநிலையில் உள்ளது போல அது எதுவும் இல்லாத நிலை. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை அங்கே சுட்டி காட்டுகிறார் சிவக்கவிமணியார். என்ன சொல்கிறார்? தீமை நீங்கினால் அல்லவோ நன்மை விளையும், அங்கே நாடு தீமையில் மூழ்கி கிடக்கிறது. அது இவர் உள்ள குறிப்பிலே பெருமான் தோன்றுவித்து தீமை இல்லையா என்று எதிர்மறையான அந்த கேள்வியை அங்கே கேட்குமாறு அங்கே திருவுள்ளம் கொள்கிறான் என்று காட்டுகிறார். உடனே அவர்கள் பதில் சொன்னார்களாம். எப்படிப்பட்டவர்களை அனுப்பியிருக்காங்க பாருங்க அந்த பாண்டிமாதேவியார். தீங்கும் உளவாமோ இந்த உலகம் ஒய்ய வந்தீர் இருதால் நினைவார்க்கு, உங்க திருவடியை நினைப்பவர்களுக்கு தீமை வருமா சுவாமின்னு திருஞான சம்பந்த திருவடியில் விழுந்து வணங்கினாங்களா அவர்கள். உடனே விழுந்து வணங்கிய உடனே அவர்கள் அந்த பாண்டி நாட்டு செய்தியை கேட்டு அருள் செய்கிறார். கேட்டு அருள் செய்த உடனே சைவ நெறியை திகம் நிற்க சழக்கு நெறியை தவம் என்னும் பொய் வல் அமணர் செயல் தன்னை பொறுக்ககில்லோம், பொங்கி எழுந்துட்டார். இனிமேல் சமணர் பொய்யை பொறுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு ஆதி சைவ நெறி விளங்க தெய்வ நீர் அணிந்து எழுந்தார் சீர்கொள் சண்பை திருமறையோர். என்ன சொன்னாராம்? திருநீரை அணிந்து இனி சைவம் தழைப்பிக்க செய்வோம் என்று அங்கே கூறுகிறார். உடனே சொன்ன உடனே பெருமான் அருளி செய்கிறார். இது பிள்ளை பெருமான் புராணத்தில் வரக்கூடிய செய்தி. பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை. என்ன சொல்லுவாரு? அவர்கள் செய்யக்கூடிய கொடுமை ரொம்ப. இதுவரைக்கும் இந்த வாகீச பெருந்தகையார் திருஞான சம்பந்தரை ஒரு முறை கூட பிள்ளா என்று அழைத்ததாக எங்குமே குறிப்பில்லை. முதல் முறையாக இப்பதான் கூப்பிடுறார் பிள்ளாய். ஏன் அந்த பிள்ளாய் என்ற சொல் வருகிறது என்றால், தன் குழந்தை ஒரு தீமையில் சென்று அது அகப்படும் என்று எண்ணம் கொண்ட தந்தை ஒருபொழுதும் அந்த பிள்ளையை அனுமதியான் அல்லவா, அதுபோல இந்த சமணர்களாகிய அமன் குண்டர்கள் அளவில்லா தீமையே வடிவமானவர்கள். அவர்களிடம் சென்று நம் ஞான குழந்தை அந்த வஞ்சனையில் சிக்கி கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் மேலிட்ட காரணத்தால் பிள்ளா என்று அழைக்கிறார். அப்படி அவர் சொன்ன உடனே திருநாவுக்கரசர் பெருமானுக்கு இவர் சொல்கிறார். அதாவது என்ன சொல்றாரு? இவர் புராணத்தை பின்வருமாறு வருது. காயம் மாசு பெருக்கி உழல் கள்ளதி அமனர் கடுவினை செய் மாயை சால மிக வல்லார். அவர்கள் மிகவும் மாயையிலே வல்லவர்கள், மிகவும் கொடியவர்கள். அதனால் தீய தொழிலும் பல, அவர்கள் செய்த தீமைகள் பல. கெட்டேன் செல்ல இசையேன்.
நீங்கள் செல்வதாக கேட்ட மாத்திரத்தே நான் கெட்டு ஒழிந்ததற்கு நீங்கள் செல்வதற்கு ஒட்டமாட்டேன் என்று மிகவும் வருந்தி தடுக்கிறார் அப்பர் மூர்த்திகள். உடனே அந்த உரையை கேட்ட மாத்திரத்திலே அங்கே அவர் சொல்லும் பதில் பாருங்கள். எல்லையில்லா திருநீறு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன், நாடு முழுவதும் சமன் சூழ்ந்திருந்தாலும் அந்த திருநீற்று நன்னெறியை பாலிக்கக்கூடிய அந்த இருவரையும் சென்று நான் கண்டிப்பாக காண்பேன், அந்த கருத்தே என் உள்ளத்தில் உள்ளது என்று கூறிவிட்டு அங்கே அந்த திருநீற்றின் நெறியை அங்கே பாரித்து அந்த அமணர்கள் நிலையை அழிவிப்பேன் ஆணை என்று அந்த பராசக்தி மீது ஆணையிடுகிறார். அந்த இடத்துல தான் பதிகம் எடுக்கிறார். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் இங்கை முடிமேலிருந்த உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்பர் சுவாமி சொல்லும் பொழுது பிள்ளையார் புராணத்துல வரும், நாளும் கோளும் சரியில்லை என்று கூறுவார். அப்போ பிள்ளை பெருமான் சொல்லுவாரு, பெருமான் திருவடியையே பற்றாக கொண்ட நமக்கு நாளும் கோளும் என்ன செய்து விடும்? இதான் பதிக கருத்து. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், நாளும் கோளும் என்பது பெருமான் வகுத்த விதி, அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நவகிரகங்கள் அவரவர் விதிக்கு தக்க அதற்குரிய பயனை கட்டாயம் கூட்டி வைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவற்றால் பெருமான் திருவடியாகிய அந்த ஞானத்தை பற்றியவர்களுக்கு எந்த தீமையும் விளையாது. ஆசரு நல்ல, அவை குற்றமில்லாதவை ஆகும், அவை நல்ல. ஆசரு நல்ல நல்ல அவை குற்ற நீங்கியவையாக ஆகும். யாருக்கு? நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆசரு நல்ல, அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நல்ல அடியாரை அவை பற்றாது. அப்ப பற்றுது, நான் போய் ஜாதக நோட்டை தூக்கிட்டு அலையிறேன், ஒரு இடமா போய் எனக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்கான்னா அவர் எப்படிப்பட்டவர்னு பிள்ளை பெருமான் வாக்கிலே தெரிந்து விடுகிறது. சிவத்தை பற்றியவர்களுக்கு இந்த நாளும் கோளும் எந்த தீமையும் செய்யாது. ஆனால் நாளும் கோளும் என்பது உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் புராணம் நமக்கு காட்டக்கூடிய நெறி. சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, நவகிரகம்லாம் கிடையாதுங்க, இப்படி பொதுவாக சொல்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த நெறியை நாம் கூற முடியாது. கோயிலிலே நவகிரகம் அமைத்துள்ளார்கள் என்றால் அவற்றுக்குரிய தொழிலை அவை பெருமான் ஆணைப்படி செய்யும். ஆனால் என்னதான் ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த குளிர் பிரதேசத்துக்குரிய சொட்டர் ஜர்க்கின் எல்லாம் போட்டு கொண்டவருக்கு அந்த குளிர் தாக்காது. அதுபோல பெருமான் திருவருளை பற்றியவருக்கு இந்த நாளும் கோளும் தீமையை விளைவிக்காது. அதுதான் நெறியே தவிர நாளும் கோளும் இல்லை என்பதாக அங்கே கூறுவது மரபில்லை. அது அங்கே குறிப்பாக காண முடிகிறது. உடனே அவர்களை காணும் நெறியுடையேன் ஆணை, அந்த ஆணைப்பதிகமாக அருளி செய்கிறார். ஆணை என்று கூறிய உடனே அவரால் எந்த பதிலும் கூற முடியாமல் அப்பர் சுவாமிகள் அங்கே இருந்து விடுகிறார். அப்பர் சுவாமியிடம் பின்வருமாறு கூறி செல்கிறார், இந்த புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர், இந்த புனல் நாட்டு இருங்கள், நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று வருகிறேன் என்று செல்கிறார். இவர் ஞானத்தலைவர் தமிழ்நாடாகிய பாண்டி நாடு செல்ல அப்பமூர்த்திகள் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் வீழிமழலை சென்று வழிபடலாம் என்று நினைந்து மறைக்காட்டு பெருமானிடம் அனுமதி, அவர்கள் கை கொண்டிருக்கக்கூடிய அந்த அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்வார்கள், கற்பு நெறி என்று சொல்வார்கள். பரமாச்சாரியார்கள் எல்லாம் அந்தந்த தலத்து பெருமானிடம் உத்தரவு கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார்களாம். அது அவர்கள் சைவமாகிய இந்த சமயத்தின் மீது கொண்ட கற்பு நெறி. இப்ப என்ன செய்வாங்களாம், நம்ம பிள்ளை பெருமான காழிக்கு வர சொல்லி அங்கிருந்து வந்து அந்த அந்தணர்கள் அழைப்பார்கள். இவர் வீழியிலே தங்கியிருப்பார். காழிக்கு அழைத்தார்கள் என்ற உடனே அவர் உடனே காழிதான் ஆன்மார்த்த மூர்த்தி, காழிதான் ஆன்மார்த்த மூர்த்தி, உடனே புறப்பட்டு சென்றிருக்கலாம். செல்ல மாட்டார். வீழி கோபுரத்தை பார்த்து, திருவிழிமலை கோபுரத்தை பார்த்து, பெருமானே எம்மை அவர்கள் அழைக்கிறார்கள், நான் செல்லவா என்று உத்தரவு கேட்பார். கேட்ட உடனே இந்த வீழி பெருமான் என்ன செய்வார், காழி காட்சி அங்க காட்டுவார். யாம் இங்கிருந்தே உமக்கு திருவருளை கொடுத்தோம், நீர் இருந்து உம்முடைய யாத்திரையை பரிபூரணம் செய்து வாரும். ஏன் அங்க பரிபூரணம் செய்து வாரும் அங்க காட்சி கொடுத்தார்னா, ஒரு மறைக்காடு செல்ல வேண்டும், மறைக்காட்டில இருந்து பாண்டி நாடு செல்ல நிறைய இவரால் ஆற்றப்பட வேண்டிய
பணிகள் உள்ளனவே என்ற காரணத்தால் அங்கிருந்து அவர் காழிக்கு செல்வதற்கு பெருமான் கொள்ளங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்று நாகை காரோணம் அந்த தலத்தை வழிபட்டு விட்டு மிழலை வந்து சேர்கிறார். இந்த வீழிமிழலையிலே சென்று பெருமான் திருவடியை வணங்கி கொண்டு மற்றும் அருகிலே உள்ள பதிகளை எல்லாம் வணங்கி கொண்டு தொடர்ந்து புறப்பட்டு யாத்திரை மேற்கொண்டு ஆவடுதுறை சென்று சேர்கிறார். ஆவடுதுறை சென்று சேர்ந்த அவர் அங்கே பிள்ளை பெருமான் ஏற்கனவே அங்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு உலவாக்கிழி பெற்று சென்று இருப்பார். இதுல பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்துல திருஞான சம்பந்தர் திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது, அப்பர் பெருமான் திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. அவர் கேதாரம் பாடும்பொழுது 2 பேரை வைத்து பாடியிருப்பார். நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் பதிகத்துல ஞான சம்பந்தர் திருநாமம் இங்க வருது. எங்க? ஆவடுதுறையில மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரம் கங்கையாலை படர்சடை வைப்பார் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று அவர் அருள் பெற்றதை பாடியிருப்பார். ஆனா பிள்ளை பெருமான் பதிகத்துல இவர்கள் யாருடைய திருநாமம், ஏன்னா அவர் காலத்தால் பிற்பட்டவர், அவர் திருநாமம் இடம்பெறவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பமூர்த்திகள் திருநாமம் இடம்பெற்றதாக எங்கும் காண முடியவில்லை. இதெல்லாம் பெருமான் அங்கங்கே செய்துள்ள ஒரு சில அந்த பதிகத்திலே சுவைபட அமைந்துள்ள இடங்கள். அந்த வகையிலே இங்கே பாடுறார், மாயிரு ஞாலமெல்லாம் என்று எடுத்து பாடுவார். இந்த பதிகம் பின்னே ஒரு இடத்துல ஒரு மேற்கோளுக்கு அமைகிறது. எங்க அமையுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிவஞான போத நூலுக்கு மாபாடியம் செய்வார் நம்முடைய சிவஞான முனிவர். அப்படி மாபாடியம் செய்யும் பொழுது அவர் முதலிலே அந்த பாயிரத்தை விரிப்பார். அந்த பாயிரம் மலர்தலை உலகின் மாயிரல் துமிய பலர்புகள் ஞாயிறு படரின் உள்ளது என்று செல்லும். அதிலே மலர்தலை உலகின் மாயிருள் துமிய என்ற சொல்லாட்சி, அந்த மாயிருள் என்பது அங்கே அதை பிரிக்கும் பொழுது மா கூட்டல் இருள், இந்த மா கூட்டலில் ஒன்று சேரும் பொழுது மாவிருள் என்று வர வேண்டும், வகர உடம்படுமை வர வேண்டும். ஆனா இங்க இகர உடம்படுமை மா இருள் ஈனா வந்திருக்கும். மா கூட்டல் இலை மாவிலை, மா இலைன்னு எழுதக்கூடாது. அது போல மா கூட்டல் இருள் மாவிருள் தான், மாயிருள் என்று எழுதக்கூடாது, அது இலக்கணப்படி பிழை. இப்ப இதற்கு சமாதானம் சொல்லணும், இப்படி பாடி விட்டார்கள், இதுக்கு சமாதானம் சொல்லணும். உடனே நம்முடைய சிவஞான முனிவர் பெருமான் பார்ப்பார், அப்பா சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட மேற்கோள் காட்டுனா ஒத்துக்குவீங்களா? அதுக்கு மேல எங்களுக்கு என்னங்க மேற்கோள் வேணும்? இதோ பாருங்கள், திரு ஆவடுதுறை பதியிலே எங்கள் பெருமானாகிய அப்பர் சுவாமி மாயிரு ஞாலமெல்லாம் என்று எடுத்து பாடியிருக்கிறார். அவருடைய அந்த தேவாரத்தை பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெருமானே ஏற்றுக்கொண்ட அந்த மேற்கோள் இருக்கிற காரணத்தால் இங்கே மாயிருள் துமிய என்று வந்ததிலே இலக்கண பிழை இல்லை என்று மேற்கோள் காட்டிவிட்டு செல்வார் சிவஞான முனிவர். அப்படி மேற்கோளாக அமைந்த பதிகமாகவும் இது அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட அந்த பதிகத்தை பாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தலையாத்திரை மேற்கொள்கிறார். பழையாறையை சென்று சேர்கிறார். பழையாறை வடதளி அந்த தளத்தை சென்று அடைந்து அங்கே பெருமானை வழிபடச் சென்றால் சமணர்கள் பெருமான் கோயிலை மூடி அவர்கள் அமன் பாழியை கட்டி பெருமானுடைய கோபுரத்தை மறைத்து மூடிவிட்டார்கள். இவருக்கு உள்ளம் பொறவில்லை, மிகவும் புழுங்குகிறார். இந்த விமானம் அருகிலே இவர்கள் அமைத்த அந்த பாழியை நாம் ஒருவாறு நீக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று உள்ளம் கொண்டு நான் உம்மை வணங்கி அன்றி போகேன் என்று தான் கொண்ட எண்ணத்தை முடிக்கும் நிலை கொண்ட வாகீச பெருந்தகையார் அங்கே உண்ணா நோன்பு மேற்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் உண்ணாவிரதம் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு ஜூஸ் குடிச்சு முடிச்சிருவாங்க. இன்னைக்கெல்லாம் உண்ணாவிரதம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கெல்லாம் அது வேடிக்கையாக இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்று மெய்மையால் இருந்தார்கள். அவர்கள் மேற்கொண்டதெல்லாம் மெய்மையால் மேற்கொண்டார்கள். என்ன செய்தார்? இங்கே பெருமான் காட்சியை காணாது உண்ணேன். இன்னைக்கெல்லாம் ஆலயங்களுக்கு ஒரு தீமை, இந்த ஒரு உரைப்பு வருகிறதா? நம்ம அங்க சீர்தூக்கி பார்க்கணும். அவர்கள் நிலை என்ன? சிவசிவா, நாம் சென்று எரிபத்தர் போலவோ சத்தியார் போலவோ வன் தொண்டு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்து அவரிடம் இந்த நிலையை நீக்குங்கள் பெருமானே என்று சிவகாமி ஆண்டார் ஓலமிடுவார். சிவகாமி ஆண்டார் ஓலமிட்டார்ன்றது ஒரு பக்கம். அவர் என்ன செய்வார்? கையில் இருக்க தண்டை கொண்டு யானையை தண்டிக்க போவார். யானை எவ்வளவு பெரிய விலங்கு,
இவர் எவ்வளவு சின்னோண்டா இருப்பார், வயதில் மூத்தவர். அவரு கூட தவறு செய்த யானையை, சிவாபராதம் செய்த யானையை தண்டிக்க போனார். குறைந்தபட்சம் நாம் பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்து, ஒரு கூட்டு வழிபாடு செய்து, இது போன்ற அவலங்கள் நீங்க வேண்டும் பெருமான் என்றாவது விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு பாருங்கள், உண்ணா நோன்பு மேற்கொண்டார். இப்படி உண்ணா நோன்பு மேற்கொண்ட உடனே மன்னன் கனவிலே சென்ற பெருமான், அறிவில்லாத அமணர் நம்மை மறைப்ப நாம் அங்கு உள்ளே இருந்தோம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். நம்மை அரசு கும்பிடுவான், நெறியில் அமர்தமை அழித்து நீக்கி போக்கு. இதுல இருந்து ஒரு குறிப்பு தெரிகிறது. பெருமான் அந்த பழையாறை தலத்திலே யார் பொருட்டு வெளிப்பட்டார் என்று கேட்டால், நம்முடைய வாய்மை திறம்பா வாகீச வள்ளலார் பொருட்டு வெளிப்படுவதை விரும்பினாரே தவிர மன்னனுக்காகவோ மக்களுக்காகவோ அவர் வெளிப்படவில்லை. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நாம் அந்த பெருமானை பரிபூரணமாக திருவருளை பெற வேண்டும் என்று நாம் கருதினால் நாம் நேரடியாக சென்று பெற முடியாது என்ற நம்முடைய மல வலிமை, நமக்கு அந்த திண்மை எல்லாம் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? பரமாச்சாரியார் பொருட்டு வெளிப்பட்ட பெருமானவன் அல்லவா, அதனால் அந்த பரமாச்சாரியார் திருவடியை வணங்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவருடைய குரு பூஜையை போற்றி பணிந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதை விட சிறந்த வழி அவர்கள் கொடுத்த மொழியாகிய அவர்கள் வாக்கினை கொண்டு விண்ணப்பம். அதான் பதிகம்பாடி பெருமானை பணிதல். அப்படி பதிகம் பாடும் பொழுது பெருமானை எவ்வளவு சிந்திக்கிறோமோ அதே அளவு அந்த பதிகத்தை கொடுத்த பரமாச்சாரியாராகிய ஞானிகளை சிந்திக்க வேண்டும். அப்படி சமமாக விண்ணப்பம் செய்தால் கண்டிப்பாக இறங்குவான் அந்த பெருமான். ஆனா அவர்களுக்கு அவன் மறைந்ததே இல்லை, அவர்களுக்கு அவன் மறைந்ததே எப்பொழுதும் வெளிப்பட்டு காட்சி கொடுத்து அருள் செய்தவன் அல்லவா. அதனால் அவர்களை, அதாவது கன்றை காட்டி பசுவை பிடிப்பார்கள் அல்லவா, அதுபோல இந்த பரமாச்சாரியார் திருவடியை பிடித்து அந்த பெருமானை நாம் பற்ற வேண்டும் என்று கூறியவுடனே மன்னன் கனவிலிருந்து அஞ்சி தடுமாற்றம் கொண்டு எழுந்து அரகர அரகர என்று போற்றிவிட்டு மந்திரிகளை அழைத்து அந்த அமன் பாழியை மாற்றச் சொல்லுகிறார். அங்கே விரைந்து செல்கிறார்கள். அங்கே அமன் பாழியை நீக்குகிறார்கள். நீக்கிய உடனே அங்கு பெருமான் அருட்காட்சியை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அங்கே ஒரு குறுந்தொகை எடுத்து பாடுகிறார். அந்த அமணர் மறைத்தாலும் அந்த நிலையில்லாதவர்களால் நம் பெருமானை மறைக்க ஒட்ட முடியுமோ என்ற குறிப்போடு, தலையெல்லாம் பறிக்கும் ஜமணர் கையருள் நிலையினால் மறைத்தான் மறைக்க ஒண்ணுமோ, அலையினார் பொழில் ஆரை வடதலி நிலையினான் அடியே நினைந்து உய்மினே என்று அற்புதமாக அந்த சமணர்களை அங்கே இடித்து பாடி ஒரு தேவாரம் அங்கே பாடி அங்கிருந்து மேலும் புறப்பட்டு வாகீச பெருமான் தன்னுடைய யாத்திரையை மேற்கொள்வார். அங்கிருந்து புறப்பட்டு கரையிலே அமைந்த, காவிரி கரையிலே அமைந்த அந்த தலங்களை தரிசித்துக் கொண்டே வந்தவர் திருச்சிராப்பள்ளி வந்து சேர்கிறார். சிலந்தி கருளும் கடல் வணங்கி ஆனைக்கா பணிகிறார். செஞ்சொல் மாலை பலபாடி இலங்கு சடையார் இரும்பியூர் மலையை பணிகிறார். இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்து சோய் திருச்சிராப்பள்ளி தாய்மானவரை பணிகிறார். கற்குடி என்று சொல்லக்கூடிய, இன்று கற்குடிக்கு உய்யகொண்டான் திருமலை என்று பெயர், அந்த கற்குடி மாமலையை பணிகிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பராத்துறை பணிகிறார். இப்படி பணிந்து 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 திருப்பைங்கேலி சென்று சேர்கிறார். திருப்பைங்கேலி செல்லும் பொழுது பெருமான் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறான். அந்த திருப்பைங்கேலி தலத்திற்கு இவர் அருகிலே செல்லும் பொழுது மிகுந்த கானகமாக உள்ளது. நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய அரசுகள் பெருமான் வரலாற்றிலேயே அவருக்கு பசித்ததாகவோ இளைத்ததாகவோ குறிப்பு எங்கேயும் இல்லை. இந்த ஒரு இடம்தான் அவருக்கு அந்த பசியும் நீர்வேட்கையும் தோன்றுகிறது. இதை குறிப்பா காட்டுறார். ஏன் இந்த பசியும்? கைலாயம் நடந்து போவாருங்க, மாதக்கணக்கில் நடப்பார். எவ்வளவு நடப்பார் என்றால் கால் தேய்ந்து போகும் அளவு நடப்பார். அவ்வளவு நடக்கும் போது கூட அவருக்கு பசி தோன்றியதாக குறிப்பில்லை. இங்கே குறிப்பு காட்டுகிறார் பெருமான். அவருக்கு அழிவாம் பசி வந்து அணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதே, அதிலே சிந்தையை வைக்காமல் வந்தாராம். பசி வந்தாதான், ஆனால் சிந்தையை வைக்காமல் வந்தாராம். ஏன் பசி வந்ததாக இங்கே குறிப்பு காட்டுகிறார் என்று நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் ஒரு நுட்பத்தை காட்டி செல்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். என்ன அப்படின்னு கேட்டா, பின்னே இவர் கைலை செய்யில் செல்லும் பொழுது இவருடைய மொத்த அங்கங்களும் சிதைந்து விடும். கால் தேய்ந்து விடும், காலுடைய அந்த மணிக்கட்டு வரை தேய்ந்து விடும், கை கணுக்கால் வரை கால் தேய, கைகள் தேய, மார்பு தேய, உடல் தேய, இவருடைய உயிர் புறத்தோ அகத்தோ என்று சொல்லும் நிலை வரை இவர் செல்வார்.
இந்த நிலையை எய்தக்கூடிய நம்முடைய வாகீச பெருந்தகையார் அந்த அந்த நிலையை அங்க காட்டும்போது சொல்லுவார், அந்த உணர்வே அப்படியே இல்லாத மாதிரி அங்க படுத்திருப்பாராம். அந்த நிலை எய்தும் பொழுது அவருக்கு உள்ளிருந்து அந்த அமிர்தம் ஊற்றெடுக்க வேண்டும் அல்லவா? அந்த அமிர்தம் ஊற்றெடுக்க வேண்டும் என்பதை கருத்தாய் கொண்டு இந்த பைங்கிலி பெருமான் தன் நெற்றிக்கண்ணாகிய சுடரிலிருந்து சமைத்த திருவமுதை கொண்டு வந்தார் என்று அந்த தலத்து புராணத்திலே குறிப்பு இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் கேஸ்ல சமைக்கிறோம். அந்த சுவாமி நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து கொண்டு வந்தாராம் அந்த திருவமுதை சமைத்து. அந்த திருவமுது என்ன என்று கேட்டால் அது அமுதம். அமிர்தத்தை கொண்டு வருகிறார். அவருக்கு உண்பிக்கும் பொருட்டு அங்கே உண்ணீர் அமுதமாகிய சோலையை தோற்றுவிக்கிறார். பின்பு உண்பதற்கான கட்டமுதை. இந்த விழா எப்போ நடக்கும் என்று கேட்டால் அவருடைய குரு பூஜைக்கு முதல் நாள் நடைபெறும். ரொம்ப அற்புதமான விழா. நாங்கெல்லாம் சென்று கண்ணார் தரிசித்து அந்த கட்டமுதத்தையும் உண்டு வந்தோம். இந்த செய்தியை கேட்டவங்க எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தின் பயன் இப்போவிலிருந்து கூடுகிறது. அரகர அரகர அரகர. அப்படி அந்த பசி அவரை அணைகிறது. அணைந்த உடனே பெருமான் அங்கே நல்ல குளமும் சமைத்து கொண்டு ஒரு அந்தனராய் கையிலே பொதிசோறு வைத்து கொண்டு எப்படி நம்முடைய மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள குருந்த மரத்திலே காத்திருந்தாரோ அப்படி இவருக்கு திருவமுது கொடுக்க காத்து கிடக்கிறான் பெருமான். இவருக்கு முன்னே எதிரே காத்து கொண்டிருக்க இவர் அங்கிருந்து வந்தார். வந்த உடனே அங்கே எதிரே வேதியராக நின்று மிகவும் வழிவந்து இளைத்தீர்கள், என்பாலே பொதிசோறு உள்ளது, இதனை உண்டு இந்த பொங்கு குளத்தில் தண்ணீர் அருந்தி இளைப்பை போக்கிக் கொண்டு செல்வீர்களாக என்று கூறினார். சொன்ன உடனே அவரை நிமிர்ந்து பார்த்தார். நீரணிந்த வேடம், உருத்திராக்கு கண்டிகை, நல்ல வேதியர். அடடா, நம்முடைய பெருமான் அல்லவா தெரிகிறார், இது அவன் திருவருளே, நன்னும் நாவுக்கரசர் நம்பரருள் என்று அறிந்தார் போல், இது பெருமான் திருவருள் என்பதை அறிந்தது போல. உண்மையிலே பெருமான் என்று அவருக்கு நம்பர் அருள் என்றுதான் நினைந்தார், பெருமான் என்று அவருக்கு தெரியவில்லை. அதை வாங்கி கொடுத்த பொதிசோரை இனிதாக அமுது செய்து அந்த குளத்திலே நீர் அருந்தி அங்கே தளர்வு ஒழிந்து சோலை அமைத்திருக்கிறார் பெருமான். அதிலே இளைப்பு நீக்கி அமர்ந்திருக்கிறார். உடனே இளைப்பு நீங்கி இருந்தவரை நோக்கி, அங்கே எங்கே போகிறீர்கள் என்று அந்தனர் வடிவிலே இருந்த பெருமான் கேட்க, யான் திருப்பைங்கீழிக்கு போவது என்று கூற, அந்த பெருமான் யானும் அங்கே போகிறேன் வாரும் என்று அழைத்து கொண்டு முன்னே வழிகாட்டி பெருமான் செல்கிறார். பின்னே அப்பர் சுவாமி செல்கிறார். திருப்பைங்கீழி தலத்தை சேர்ந்த மாத்திரத்து பெருமான் மறைகிறான். மறைந்த உடனே அங்கே கண்ணீர் புலகம் மேலிட்டு, இந்த ஒன்றும் பொறாத சிறியேன் பொருட்டு தாங்கள் இந்த பூமி மீது செந்தாமரை நிலந்தோய எழுந்தருளி வந்தீர்களோ பெருமானே, ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளா அளித்த கருணை எத்தன்மையது 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 என்று விழுந்து விழுந்து வணங்கி மகிழ்ந்தார். மகிழ்ந்து விட்டு பைங்கிலியில இருந்த பெருமானை அற்புதமான தமிழ் மாலைகள் பாடுகிறார். அதுல ஒரு வரி பாடுவாரு, திருப்பைங்கீழி திசை தொழுவார்கள் போய் இருப்பர் வானவரோடு இனிதாகவே. திருப்பைங்கீழி தலத்துக்கு நீ செல்ல வேண்டாம், திருப்பைங்கீழி இருக்கக்கூடிய திசையை நோக்கி நீ வணங்குனா கூட போதும், வானுலகத்திலே கொண்டு வாழ்விப்பான் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் என்ற தலத்து பதியின் பெருமையை பாடுவார். அப்படி பாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திரு அண்ணாமலை நோக்கி செல்கிறார். அண்ணாமலை நோக்கி சென்ற வாகீச பெருந்தகையார் அங்கே மலை மீது இருந்த அந்த கொழுந்தாக இருக்கக்கூடிய பெருமானை சென்று தொழுது பேரானந்தம் முற்று திளைத்தார். அதை பார்ப்பவர்களுக்கு எப்படி தெரிந்ததா, முத்தி முத்தி என்று சொல்கிறார்களே, அங்கு கூட இவ்வளவு இன்பம் இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த ஞானமே வடிவான நம்முடைய ஞான தலைவர் அந்த முத்தி இன்பத்தை விட மேலான இன்பத்தை இங்கேயே அனுபவித்து விட்டாரே, ஆதலால் இந்த பிறவி என்பது அந்த முத்தியை விட பெருமை உடையது என்று போற்றும் அளவு இருந்ததாம். தங்கும் பிறப்பே வீட்டினுக்கும் மேலாம் பெருமை சாதித்தார், வீடு பேற்றை விட பெரியது இந்த பிறவி என்பது போல. அது நம்முடைய நம்பிகள் பெருமான் அங்கே வழிபடுவார். தென்னிலாமலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம். பெருமானே, இந்த பூமியில பிறந்த பிறவி கூட எனக்கு அவனோடு அங்கே முத்தியில இருப்பது கூட பேரானந்த பெருவாழை தருகிறது பெருமானே. ஏனென்றால் நடனம் கும்பிட பெற்றால். அதே போல இன்னொரு இடத்துல இவர் நடனம் கும்பிட்டவர், இவர் சொல்லுவார் அல்லவா,
குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே. சாமி முத்திய கேட்கல, மானிட பிறவியே கொடு. இம்மாநிலத்தை எங்க இந்த தமிழ் நிலத்திலே உன் திருவடி பேற்றை கும்பிடக்கூடிய பெருவாழ்வை கொடுத்து மனித பிறவியை கொடு என்று கேட்பார்களா? அப்படி இந்த பிறப்பே வீடு பெற்றை விட சிறந்தது என்று பெருமை சாதித்தார். அந்த அன்பின் வடிவாகிய நம்முடைய அந்த ஞான தலைவராகிய நாவுக்கரசுகள் பெருமான் சிந்தை உருகும் உள்ளத்தோடு பெருமானை இங்கே பாடி பணிந்தார். பாடி பணிந்து அங்கிருந்து புறப்பட்டு தொண்டை நாடு சொல்வதற்கு மேற்கொண்டார். இங்கிருந்து புறப்பட்டு பல நாடுகளை கடந்து திரு ஓத்தூர் ஆண்பனை பெண்பனையாக மாற்றிய அந்த ஆண்பனையை கொலையின செய்த அந்த திருப்பதிக்கு சென்று அவரை வணங்கி கொண்டு அங்கே தாண்டகங்கள் முதலிய மொழிகள் பெருமானை போற்றி வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தையல் தழுவ குழைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி உமையம்மை தழுவ அங்கே வெளிப்பட்ட கள்ளக்கம்மனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஏகாம்பரநாத பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சென்று சேர அங்க இருந்த அந்த அடியார் பெருமக்கள் ஞாலம் உய்ய திருஅதிகை நம்பர் தம் பேரருளினால் சூளை மடுத்து முன் ஆண்ட தொண்டர் வரப்பெற்றோம் என்று போற்றி பணிந்து மகிழ்ந்து இந்த ஊர் முழுவதும் விழாக்கோலம் செய்தார்கள். நல்ல மாட வீதிகள் அலங்கரித்தார்கள். நிறைகுடம் தூபம் தீபம் அனைத்தும் கொண்டார்கள். வாசலிலே பன்னீர் தெரித்து வீதிகளை கூட்டினார்கள். ஒவ்வொரு வீட்டு வாயிலிலும் வாழை மரங்களும் அந்த தோரணங்களும் அமைத்தார்கள். அமைத்து கொண்டு அதுல மகுடமா ஒண்ணு சொல்றார், கையிலே நிறை கும்பம் என்று சொல்லக்கூடிய பூர்ண கலசமும் வச்சிருக்கிறாங்களாம், துடப்பம் என்று சொல்லக்கூடிய விளக்குமாறு வைத்து நின்றார்களாம். ஏனென்றால் இந்த விளக்குமாறு என்பது என்ன என்றால் திரு அழகுக்குரிய சாதனம். நம்ம அப்பமூர்த்திகள் மேற்கொண்ட தொண்டு என்ன என்றால் அவர் சரியா மார்க்கத்திலே கோயிலை அழகிட்டு மெழுக்கிட்டு மற்றும் மலர் தொடுத்தல் போன்ற இந்த நெறிகளை நமக்கு வலியுறுத்தியவர் அல்லவா. அதனால் வீட்டிலே இருக்கக்கூடிய துடைப்பமாகி விளக்குமாறு வெளியே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவது. ஆனால் ஆலயத்தில் சென்று அதே விளக்குமாறை கொண்டு நாம் சுத்தம் செய்யும் பொழுது அக அழுக்காகிய ஆணவ மலத்தை அது நீக்கக்கூடியது. அதனால் அங்கே விளக்குமாறாகிய துடப்பத்தை கையில் வைத்து கொண்டு எங்கள் ஞான தலைவர் வந்தார் 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 என்று போற்றி வணங்கினார்களாம். பாருங்க, நாம் மூளையிலே ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த பொருள் கூட இது போன்ற பெரியவர்கள் அதை கொண்டு இந்த உலகம் நன்மை அடைய வேண்டும் என்று சுத்தம் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய உயர்ந்த பொருளாக மதிக்கப்படுகிறது பாருங்கள். அவ்வாறு அங்கே அவர்கள் எதிர்கொள்ள அவர்களை இவரும் எதிர்கொண்டு வணங்கி உள்ளே சென்றார். காஞ்சியின் உள்ளே சென்று செம்பொன் மலைவில்லி தழுவ குழைந்த மேனியை கொண்ட அந்த பெருமான் முளைத்தழும்பும் மலைத்தழும்பும் கொண்டிருப்பான் அல்லவா, அந்த பரம்பொருளை பணிந்தார். பணிந்து மேனி வெளியிலே அப்படியே அங்க அலைகிறதாம். உள்ளம் அப்படியே உடல் சிலிர் சிலிர்த்து நடுக்கம் எய்துகிறது. அது திருவருளால் ஏற்படக்கூடிய நடுக்கம். உள்ளே எலும்புகளின் உள்ளே அன்பு கரைந்து அப்படியே தழும்புதான். அப்படி அந்த உள்ள புலங்காகிரம் ஏற்பட்டு எனக்கு அப்படியே நடுக்கம் ஏற்படுகிறது அவர் நிலையை சிந்திக்கும் பொழுது. என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்ந்த நிலை அப்படிப்பட்ட அற்புதமான நிலை அல்லவா. அந்த நிலையிலே நம்முடைய பெருமான் அங்கே அந்த ஏகம்பரதமை பணிந்து பாடினார். கரவாடும் மன்னங்கற்கு அரியானை என்று எடுத்து அற்புதமான பதிகம் பாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல தமிழ் மாலைகளை பாடியபடி திரு மயானம் என்று சொல்லக்கூடிய அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் திரு மேற்றலியை வணங்குகிறார். அப்படி ஒவ்வொரு தலமாக அருகே இருந்தவற்றை வணங்கி கொண்டு திரு மார்பேறு வழிபட்டு கொண்டு மீண்டும் பழையபடி காஞ்சியை வந்து வணங்குகிறார். அங்குதான் ஏகம்பன்கான் அவன் என்னத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தாண்டகத்தை அருளி செய்கிறார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு மேலும் தலையாத்திரை மேற்கொண்டு கழுக்குன்றை சென்று அணைகிறார். அந்த திரு கழுக்குன்றிலே இருக்கக்கூடிய பெருமானை பல தமிழ் மாலைகள் புனைந்து பாடிக்கொண்டு திருவான்மியூர் சென்று அணைகிறார். திருவான்மியூர் இருக்கக்கூடிய அந்த மருந்தீச பெருமானை வெறு வாய்மை தமிழ் என்று சொல்லக்கூடிய பொய்ப்பாசங்களை தவிர்த்து மெய்ப்பொருளை தெரிவிக்கக்கூடிய மொழிமாலைகள் சாற்றி வழிபாடு செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு அம்மை மயிலாக வணங்கி வழிபட்ட மயிலாப்பூர் வந்தடைந்தார். மயிலாப்பூர் வந்து அங்கு பெருமானை போற்றி வணங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு திரு ஒற்றியூர் சென்று சேர்கிறார். ஒற்றியூர்ல அவர்கள் அன்பு ஒரு தனி அன்பு தான். என்ன செய்தார்களாம், அங்கே நகரை அலங்கரித்து வீதிகளை விளக்கி மாலைகள் பூகம் நல்ல கதலிய பொற்குடம் தூபம் தீபம் பொலிவித்து தொண்டர்கள் எதிர்கொண்டார்களாம். அந்த ஒற்றியூருக்கு சென்ற பெருமான்
நாம் கருவழியிலே செல்ல புகுதாமல் தடுக்கக்கூடிய அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நகரத்து தொண்டர்கள் ஒரு ஞான தொண்டர் எழுந்தருளினார் என்று விழுந்து 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 வணங்கி வரவேற்றார்களாம். உள்ளே சென்றார். எழுதா மறையளித்த எழுத்தறிநாதர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கொடுத்த மறை எழுதாமறை. அந்த பெருமான் திருநாமம் எழுத்தறிநாதர். அந்த தலத்துக்கு சென்று வண்டோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை எடுத்து அந்த தாண்டகத்தை அருளி செய்தார். பின்பு அங்கிருந்தபடி திருவிருத்தம், குறுந்தொகைகள், நேரிசைகள் எல்லாம் பாடிக்கொண்டு சில நாள் அந்த பதியிலே தங்கி வழிபாடு செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து பாசூர் பதியை அணைந்தார். பாசூர் பதியை வணங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக திரு ஆலங்காட்டு பதியாகிய நம்முடைய அம்மையார் என்றும் பெருமான் திருவடிக்கு மன்னி இருந்து இவர் பாட அந்த பெருமான் ஊர்த்துவ நடனம் ஆட என்று இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை சென்று சேர்ந்தார். பழையனூர் திரு ஆலவனம். அங்க அந்த குறிப்பு காட்டுகிறார். மெய்மை நிலை வழுவாத வேளாண்மை குடி செம்மையினார். அந்த 70 பேர் சொன்ன சொல்லுக்காக தீக்குழியில் இறங்கினார்களே, ஒரு வணிகனுக்கு தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத காரணத்தால், நீலி என்னும் பேய் அந்த வணிகனை கொன்ற காரணத்தால் அந்த நீதியை நிலைநிறுத்த வேண்டி தீக்குழியில் இறங்கி 70 பேர் இருந்த பதியாகிய அந்த திரு ஆலவனத்தை பணிந்து அங்கே அந்த பெருமானை போற்றி பெரிய திரு தாண்டகம் மற்றும் தமிழ் தொடர் மாலைகள் பல பாடிக்கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டு தலையாத்திரை மேற்கொண்டு காரிக்கரை என்ற பதியை பணிந்து கொண்டு காலத்தி மலையை சென்று சேர்கிறார். காலத்தின்னு சொன்ன உடனேயே அந்த அன்பு பிழம்பு உள்ளே தங்கி விடுகிறார். அந்த வேடர் குலத்திலே தோன்றிய நம்மை வாழ்விக்க வந்த அந்த சைவத்துக்கு ஒப்பற்ற ஒரு நாயனாராகிய நம்முடைய கண்ணப்பர் பெருமான் கண்முன்னே நிற்கிறார். அந்த தலத்துக்கு சென்று பொன்முகலி நதியிலே நீராடி விட்டு நேரே மேலே மலையேறி பெருமானை பணிந்தார். அங்கே அந்த பெருமானை மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் என்று பாடி அவன் என்கண் உளானே என்று பணிந்தார். பணிந்தவுடன் அங்கிருந்து பார்த்தாரா, பெருமான் காட்சியோடு உடன் கண்ணப்பர் பெருமான் காட்சி கிடைச்சுதான். இது சைவத்திலே பெரியவர்கள் காட்டக்கூடிய ஒரு நுட்பமான செய்தி. நாம் பெருமானை வழிபட்ட பொழுது, அந்த வழிபாடு நிறைவடையும் பொழுது ஒரு அடியாரை கண்டால் நாம் செய்த வழிபாட்டை பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்பது குறிப்பான். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, பிள்ளை பெருமான் புராணத்துல அவர் காலத்தை வழிபாடு செய்த போது அந்த காட்சி கிடைத்தது. சேர்க்கிறார் என்ன சொல்றாரு, கும்பிட்ட பலன் காண்பால் போல மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். யாரு? நம்முடைய திருஞான சம்பந்தர். பெருமானை கும்பிட்டதற்கு பயன் கிடைத்தது போல, நாம் வழிபாடு செய்ததை பெருமான் ஏற்றுக்கொண்டு ஒரு பயன் கொடுப்பான் அல்லவா, அந்த பயனை பெற்றது போல யாரை தரிசனம் செய்தாராம்? நம்முடைய சிலை வேடராகிய கண்ணப்ப மூர்த்திகளை தரிசனம் செய்தார். அதுபோல நம்முடைய அரசுகளும் இங்கே சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதத்தையும் சேர்த்து இறங்கினார். பின்பு அந்த கண்ணீர் அருவி பொழிய இந்த சிறியனுக்கும் அருட்காட்சி கொடுத்தீர்களே என்று கண்ணப்பர் பெருமானையும் குடுமித்தேவர் பெருமானையும் பணிந்து வணங்கி அங்கிருந்து அந்த தென் கைலாயமாகிய திருக்காலத்தையே இவ்வளவு பேரானந்தத்தை தருகிறதே, அப்படி என்றால் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய வடகையிலையாகிய அந்த கைலாயம் எவ்வளவு ஆனந்தத்தை தரும், இப்பொழுதே சென்று கைலாயம் பணிவேன் என்று திருவுள்ளம் மேற்கொள்கிறார். அவருக்கு அந்த எண்ணம் காலத்தை சென்ற பிறகுதான் ஏற்படுகிறது. அங்கிருந்து புறப்பட்டார். அவர் இந்த காஞ்சி வந்தார் அல்லவா, காஞ்சி வந்ததிலிருந்து நாற்பாதத்திலே சரியாபாதத்தை விளக்க வந்த தலைவர் என்ற குறிப்பு போட 4 சீர்களாக அமைக்கப்பட்டிருக்கும் காஞ்சியிலிருந்து காலத்தி வரை. காலத்திலிருந்து கைலை நோக்கி செல்கிறார் அல்லவா, கைலை நாதனை காண வேண்டும் என்ற எழுச்சி மேற்கொண்ட காரணத்தால் எழுசீர் விருத்தமாக அமைத்திருப்பார். அங்கு சென்று பெருமானை அங்கே முனிவர் வடிவிலே கண்டு ஐயாற்றிலே நமது காட்சியை காண்பா என்று அருள் செய்த உடனே ஐயாற்றில் அவர் கண்ட காட்சியை 5 எழுத்தின் திருவுருவமாகிய பெருமானை காண செல்லக்கூடிய அந்த ஐயாற்று பகுதி விளக்கும் பொழுது 5 விருத்தங்களாக அமைத்திருப்பார் என்று இந்த பாடலிலே அமைந்த சீர்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் பெரியவர்கள். எப்படி எழுத்தெண்ணி நுணுகி நுணுகி அதை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த ஞான பெரியவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய வாய்மை திறம்பா வாகீச பெருந்தகையார் அங்கிருந்து புறப்பட்டு வடதிசை மேற்கொள்கிறார்.
முதலிலே ஸ்ரீசைலம் ஆகிய திரு பருப்பதத்தை வணங்குகிறார். அங்கே தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய திரு சிலம்பு என்று சொல்லக்கூடிய அந்த திரு பருப்பதத்தை வணங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு பெருமான் மீது அவர் கொண்ட பேரின்பம் மிக்க அந்த சிந்தையை ஒருமித்த கருத்தினால் தெலுங்கு நாடு கடந்து கன்னடம் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தை அடைகிறார். கர்நாடகத்தினை தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மாளவம் என்று சொல்லக்கூடிய பழைய 56 தேசங்களிலே ஒரு தேசமாகிய மாளவத்தை சென்று அணைகிறார். அங்கிருந்து மேலே புறப்பட்டு லாடபூமி என்று சொல்லக்கூடிய 56 தேசங்களிலே ஒரு தேசத்தை வணங்குகிறார், கடந்து செல்கிறார். அதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய பைதிரம் என்று பெரிய புராணம் பேசுகிறது அந்த பதியை கடந்து வாரணாசி சென்று சேர்கிறார். கங்கை வளம் கொண்டு வணங்கக்கூடிய அந்த வாரணாசி பெருமான், காசியில் அவர் பாடின பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை, தவக்குறை இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு அந்த நம்முடைய நகரத்தார்கள் அங்கே அந்த பதிகத்தை நேரம் கல்வெட்டிலே அமைத்திருப்பார்கள். நம் தவக்குறையால் அது கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த வாரணாசியில இருக்கக்கூடிய அந்த கங்கா நாயகனுக்கு அவர்கள் அல்லவா திருப்பணிகள் பல செய்திருக்கிறார்கள். அந்த பெருமாட்டிக்கு அவர்கள் இங்கிருந்து வடித்து சென்ற அந்த திரு மேனிதான் அங்கே பூசைக்கு அமைந்துள்ளது. நம்முடைய விசாலாட்சி அம்மையாருக்கு அல்லவா நகரத்தார் திருப்பணி அங்கே நாம் கண்ணெல்லாம் ஆனந்தத்தை பெருகுவிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பெரியவர்கள் அங்கே திருப்பணி செய்துள்ளார்கள். அந்த வாரணாசியை சென்று பணிகிறார். பணிந்து கங்கையை கடந்து யாத்திரை மேற்கொள்ள விரும்புகிறார். உடன் வந்தவர்களால் அதன் பிறகு அவரைக்கவில்லை, களைத்து போகிறார்கள். உடனே பின்னணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து, அவர்களால் தான் வர முடியல, இவர் வரவேணான்னு சொல்லல. ஒழித்து என்றால் இவர் வரவேண்டாம் என்று கூறினதாக பொருள். ஒழிந்து என்ற காரணத்தால் அவர்களே பின்தங்கி விட்டார்கள். எப்பவுமே பரிசனங்களை விரும்பி சேர்ப்பவர் இல்லை. என்றால் இவருடைய நெறியே தவநெறி. இவர் கொண்டது இவர் யாரையும் விரும்பி சேர்க்கக்கூடியவர் அல்ல. இவர்களாக விரும்பி சென்றால் கூட அழைத்து செல்வார், இவர்களாக விலகிவிட்டால் அதை நினைக்க மாட்டார். திருவருள் இன்று போய்கொண்டே இருப்பார் அல்லவா. அவர்கள் தங்கிவிட கங்கையை கடந்து கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். ஒரு கவலையும் இல்லை. காதல் செய் நாவின் மன்னவர் கற்சுரம், வெறும் அந்த அரளை கற்களை போன்று கிறக்கக்கூடிய கூர்மையான கற்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கற்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சென்றார். அங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்று கொண்டே இருக்கிறார். அது முழுக்க கானகமாகவும் பாலைவனமாகவும் உள்ளது. அவற்றை உள்ளத்தில் எழுந்த காதல் ஊக்க எந்த சிந்தையும் இல்லாமல் கடந்து செல்கிறார். அவர் போகும் வழியிலே முனிவர்கள் உண்ணக்கூடிய இலை சருகுகளையும் உண்ணவில்லை, மற்றும் அவர்கள் உண்ணக்கூடிய வேர் கிழங்குகளை உண்ணவில்லை, மற்றும் அவர்கள் உண்ணக்கூடிய கனி வகைகளை உண்ணவில்லை. எதையுமே அவர் உண்ணவில்லைங்க. பல மாதம் முன்னமே நாம் சிந்தித்தோம் அல்லவா. அந்த திருப்பைங்கிலியிலே அவருக்கு அந்த உணர்வு எதனால் ஏற்பட்டது என்றால், அங்கேயே பெருமான் அவருக்கு திரு அமுதினை ஊட்டி அனுப்பி வைக்கிறான் அல்லவா. இவர் எந்த சிந்தனையும் இல்லை. அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, ஒன்றியிருந்து நினைமின்க, ஒரே குறிப்பு தான். அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். இப்படி செல்லும் பொழுது அங்கே வனவிலங்குகள் கொடிய சிங்கம், புலி, யானை, கரடி, சிறுத்தை என்றவையெல்லாம் இவரை கண்டு அஞ்சி விலகி ஓடின. ஏன்னா இவருடைய தேக ஒளி மந்திர மேனி அல்லவா, அப்படி விலகி ஓடுகிறது. பாம்புகள், நம்முடைய தலைவர் இவ்வாறு செல்கிறாரே, பாம்புகளுக்கு வாழ்வ பாருங்க. தன்னுடைய வாயில் இருந்த ரத்தினத்தை அங்கே உமிழ்ந்து ஒளி வீச செய்தனவா. அதனைத் தொடர்ந்து இவர் தொடர்ந்து அரும் சுரம் என்று சொல்லக்கூடிய பாலைவனத்தை சென்று சேர்ந்தார். அங்கே பகலிலே கடுமையான வெயில் வீசுமா, இரவிலே பாதாளத்திலிருந்து வரக்கூடிய அனல் மேலே பொங்குமா. பகலிலும் வெம்மை, இரவிலும் வெம்மை. அப்பேற்பட்ட பாலைவனங்கள், அந்த கடும் சூடு மிக்க அந்த பகுதி, அதையெல்லாம் தன் திண்மையினால் தூள் தூளாக உடைத்து எறிந்து விட்டு செல்கிறார். இரவும் பகலுமாக நடக்கிறார் என்றால் பரிசனம் இல்லை, தான் ஒருவரே செல்கிறோம் என்ற முன்னையாச்சும் பகலில் நடந்து இரவில் ஓய்வெடுத்தார். உடன் வருபவர்கள் வருந்துவார்கள் என்று. இப்ப யாரும் இல்லை, தான் மட்டும்தான். எண்ணம் கூடும் வரை, தன்னுடைய குறிக்கோள் நிறைவேறும் வரை, கொண்ட கொள்கையின் பயன் அடையும் வரை வேறு சிந்தனையே இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அப்படி நடக்கக்கூடிய வேகத்திலே நம்முடைய பரமாச்சாரியார் பெருமகனாருடைய திருப்பாதமானது
காலில் இருக்கக்கூடிய கணுக்கால் வரை தேய்ந்து போனது. இன்னைக்கெல்லாம் ஒரு பாத யாத்திரை மேற்கொண்டு கல்லு தடிக்கி இருச்சுன்னா விட்டுட்டு போறவங்கள பார்க்க முடியுது. முள்ளு குத்தி இருச்சுன்னு பிரதோஷ வழிபாட்டை விட்டுட்டு போறவங்கள பார்க்க முடியுது. சோம்பேறித்தனத்தால கோயிலுக்கு போடாம இருக்கக்கூடிய என் போன்றவர்களையெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா இவர் பாருங்கள், கணுக்கால் வரை தேய்ந்து பாதம் இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு அந்த உள்ளத்திலே சற்றேனும் தொய்வு ஏற்பட்டதா? என் பெருமானை காணாது மீளேன் என்று கீழே விழுந்து கைகளால் உந்துகிறார். கையை ஊனி ஊனி போறாருங்க. பேர்பட்ட அந்த உரைப்பு பாருங்க. கைகளால் உந்தி 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 செல்ல எவ்வளவு தூரம் அந்த அந்த கூரிய கற்கள் இருக்கக்கூடிய பகுதியில போக முடியும்? மணிக்கட்டு வரை கைகள் தேய்ந்து போய்விட்டது. ஊனுவதற்கு கை இல்லை, நடப்பதற்கு பாதம் இல்லை. அவருடைய எண்ணத்திலே சிறிது குறைவு ஏற்பட்டதா? ஒரு குறைவும் ஏற்படவில்லை. என்னுடைய மார்பு இருக்கிறது, இது இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று மார்பினால் உந்தி உந்தி போகிறார். எவ்வளவு தூரம் இந்த மென்மையான தசைகள் எவ்வளவு தாங்கும்? கொஞ்சம் தூரம் சென்றவுடனே மேலே உள்ள எலும்பு தோய்ந்து, தசை தேய்ந்து, நரம்பு தேய்ந்து, எலும்பும் தேய்ந்து போய்விட்டது. சரி, இப்பவாச்சும் அவருக்கு கொஞ்சமாவது அந்த களைப்பு ஏற்பட்டதா என்றால், அழியக்கூடிய இந்த உடல் தானே, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று உருண்டு உருண்டு போகிறார். அதன் பிறகு அந்த அவருடைய வாக்கும் அவர் செயலும் வேறு வேறு இல்லைங்க. ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்பார். அப்படி அவருடைய வாக்கு என்ன சொல்லியதோ அப்படியே செயலில் காட்டுகிறார். நான் பெருமானை காண்பதை தவிர எனக்கு இந்த வாழ்வு கூட தேவையில்லை, என் காண்பது ஒன்றே தவம் என்று உருண்டு உருண்டு அங்க பிரதட்சணமாக செய்தார். முழு உடலும் தேய்ந்து அங்கங்கள் நொந்து போய் இனி ஒரு அடி பிறழ்வதற்கு கூட வழியற்று போய் அப்படியே ஒரு இடத்தில் அசைவற்று கிடக்கிறார். ஆனால் இவர் உள்ளம் மட்டும் கைலாயநாதன் 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 என்று ஓயாமல் அங்கே அரற்றிக் கொண்டிருந்ததாம். அதை சொல்லுகிறார். மார்பும் தசை நைந்து சிந்தி வரிந்த எலும்பு முறிந்திட நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைத்ததாம். அப்படி சென்ற அவர் அங்கு சென்று சிந்தை கைலையை நாட உடல் அங்கே ஒத்துழையாத காரணத்தால் அப்படியே கிடக்கிறார். எந்த அசைவுமின்றி படுத்து கிடக்கிறார். ஆனா சித்தமெல்லாம் கைலாயநாதன் திருவடியவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை பெருமான் அவருக்கு அருள் செய்யவே இல்லை. ஏன் இப்படி பெருமான் இந்த நிலையை மேற்கொண்டான்? நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அவன் மேற்கொண்ட நிலையின் நுட்பம் நமக்கு தெரியும். இவர் முன்பே சமண சமயத்திலிருந்து வந்தவர் அல்லவா? பெருமானே, நான் உன் திருவடியை சேர்ந்து விட்டேன், உன்னுடைய சின்னத்தை பொறின்னு கேட்டார். தூங்கானை மாடத்துல அங்கே இடபமும் சூலமும் பொறித்தார். சுவாமி, இது பொறித்தால் பத்தாது, திருவடியை கொடுன்னு கேட்டார். திருவடியும் கொடுத்தார். ஆனாலும் அவர் உள்ளத்துக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. இந்த தசையெல்லாம் சமணர் போட்ட உணவினை உண்டு வளர்ந்த தசை அல்லவா? இந்த உடலிலே ஓடும் ரத்தமெல்லாம் அவர்கள் கொடுத்த உணவினை உண்டு நாம் சாப்பிட்டதால் ஊறிய உதிரம் அல்லவா? இதை தாங்கிக் கொண்டு நான் வாழ்கிறேனே என்று அவர் உள்ளம் வருந்தியபடியே இருந்துதான். பெருமான் தன்னுடைய திருவருளை காட்டியும் அவர் உள்ளம் மாறவில்லை. அப்ப என்ன நினைத்தான் பெருமான்? இந்த தசையும் உதிரமும் அவர் உடலில் இருக்கும் அளவும் அவருடைய சிந்தை மாறாது என்ற திருவுள்ளத்தினால் பெருமான் அறக்கருணையே புரியக்கூடிய அவன் மிகவும் திண்மையோடு இவர் உடல் தசைகள் தேயும் வரை, உதிரம் உடலை விட்டு வெளியேறும் வரை பொறுமையாக இருந்து அவையெல்லாம் அவர் உடலிலிருந்து நைந்து நொந்து வீணாகி கெட்டு அழியும் வரை காத்திருந்த பிறகு இப்பொழுது வெளிப்படுகிறான். தன் திருவருளால் உடைய தூய ஒளிமேனியை தர வேண்டும் என்ற கருணை காரணமாக. இப்ப பெருமான் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கருணையின் பார்ப்பட்டதே தவிர நம்மளை துன்பப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு துணை அளவும் இல்லைங்க. ஏன்னா அவன் கருணாமூர்த்தி, கருணையே வடிவு கொண்டவன், கற்பனை கடந்த ஜோதி, கருணையே வடிவமாகி நின்ற பெருமான் அல்லவா? அந்த பெருமான் இப்படி வாகீச பெருந்தகையார் அங்கே படுத்திருக்கும் பொழுது அங்கே ஒரு முனிவர் வேடம் கொண்டு அங்கிருந்து வருகிறாராம். ஏன் பெருமான் கைலை காட்சியையும் கொடுக்கவில்லை? ஒரு உடல் நைந்து போனது அதுவரை வந்து காட்சி கொடுக்கவில்லை ஒரு பக்கம், கைலை காட்சியாவது காட்டியிருக்கலாமே அங்கே என்றால்
பெருமான் என்ன திருவுள்ளம் கொண்டானா, இந்த மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த இவரால் இன்னும் நிறைய தேவாரங்கள் இந்த பூமி பெற்று உய்தி அடைய வேண்டும் என்று கருணை கொண்டானாம். அவர் பதிகம் எவ்வளவு? பதிகமேழ் 700 பகருமா பதியோகி என்பார் அல்லவா நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். 700 பதிகம், 4900 பதிகம், அவ்வளவு பதிகம் பாட வேண்டும் அல்லவா? அதனால் அவருடைய அந்த வாழ்வு இன்னும் தொடர வேண்டும் என்று கருணை கொண்டு ஒரு முனிவர் வேடம் தாங்கி அங்கிருந்து ஒரு தடாகத்தையும் கொண்டு வந்து அருகே சமைத்து கொண்டு முனிவராக வந்து கேட்கிறார், சிந்தி இந்த உறுப்பெல்லாம் அழிந்திட வருந்தி இந்த வெம் கடமாகிய பாலை நிலத்திற்கும் கற்கள் சூழ்ந்த கானகத்திற்கும் ஏன் எய்தினீர்கள் என்று கேட்கிறார். கேட்ட உடனே நிமிர்ந்து பார்த்தால் திருநீற்று கோலம், உருத்திராக்க கோலம், ஜடாமுடி கோலம், மும்மையையும் கண்டார். ஓ, இவர் சைவ வேடம் தாங்கியவர், இவர் நாம் பேசுவதற்குரிய தகுதியை உடையவர் என்று உணர்ந்து கொண்டு, பாருங்க, தவம் மேற்கொள்ளும் பொழுது மற்றவர்களால் நாம் இடையூறு அடையக்கூடாது, அடியாரை தவிர மற்றவரிடம் நாம் பேசக்கூடாது குறிப்பு காட்டுறார். அந்த வேடத்தை பார்த்து விட்டு அவரை பேசும் உணர்வு மேற்பட பேசுகிறாராம். பெருமான் அந்த மலைமகளாகி உமையவளோடு இருக்கும் காட்சியை காண்பதற்காக நான் இங்கு வந்தேன் முனிவரே என்றான் என்று நம்முடைய அரசியல் பெருமான் கூற, அங்கு பெருமான் கேட்கிறான், கைலை மால்வரை என்பது இந்த பூமியிலே பிறந்த மானுட பிறவியை உடையவர்கள் அடைவதற்கு எளியது என்று நினைத்தீரோ? அது தேவாதி தேவர்களும் அணுகுவதற்கு அரியது. எதன் பொருட்டு சற்றும் சிந்தியாமல் இந்த பாலை நிலத்திலே அலைந்து வந்தீர்கள் என்று கடுமையா கேட்கிறான். உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறான், திரும்பி போய்விடப்பா, இதுதான் உமக்கு நல்லது. எவ்வளவு கொடுமையான அந்த சொல்! அது காதில் விழுந்த மாத்திரம் உடல் முழுவதும் சிதைந்து போய்விட்டது. எழுந்து நடப்பதற்கு கால் இல்லை, ஊன்றுவதற்கு கையில்லை, மேனி முழுவதும் அங்கங்கள் இல்லை, திரும்பி போ என்று சொல்கிறான் பெருமான். சொன்னார் பாருங்க, இதுதாங்க அப்பருடைய உறுதி. ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை மானம் இவ்வுடல் கொண்டு மீளே, ஒரே உறுதிப்பாடு, ஒரே சொல்லாட்சி அப்படி நின்றார். உடனே பெருமான் அவருக்கு தம்மை அறிவிக்கும் திருவுள்ளம் கொண்டு உடனே மறைந்து அருள் செய்கிறார். வானிலிருந்து அசரீரி வாக்காக சொல்கிறார், ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரீர். முன்ன சமணத்திலே விழுந்தார் அல்லவா, அப்படி விழுந்து விட்டு சூளை நோய் தாங்கி கொண்டு அக்காவை பார்க்க வருவார். வந்து அவர் திருவடியில் விழுந்தோன்னா அக்கா என்ன சொல்லுவாங்க, அமன் சமயம் சேர்ந்து வருந்தி அவரை நோக்கி எழுந்திரீர் என்பார் அக்கா. இப்போ அந்த அமன் சமயத்தால் வளர்ந்த திருமேனி சிதைந்து விட்டது. முன்னே உள்ளத்தால் சமணத்தை கடந்தார், இப்பொழுது உடலாலும் அவருடைய எண்ணம் அது. இந்த உடல் சமணம் கொடுத்த உணவினால் வளர்ந்த உடல், இதையும் கடந்து விட்டாரல்ல. இப்ப பெருமான் சொல்றாரா, ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரீர் என்று இங்கும் அதே வாக்கினை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக அமைக்கிறார் என்று உரைத்து, தீங்கு நீங்கிய யாக்கையோடு எழுந்தார். தீமையாகிய இந்த உலக மாயையும் சமணர்களால் ஆன இந்த உடலும் நீங்க ஒளி யாக்கையோடு எழுந்தார். ஒளிமேனி, ஞானமே வடிவான திருமேனி கொண்டு எழுகிறார். எழுந்தவுடனே அங்கே பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்ட அருளியாமுதே, வெண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னின் ஆண்டோர் நயந்து அருள் புரி. விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, கைலை காட்சியை காட்டுங்கள் பெருமானே, அதன் பொருட்டல்லவா இவ்வளவு தூரம் அடியேன் வந்தேன் என்று அங்கு விண்ணப்பம் செய்ய, உடனே பெருமான் அவரை நோக்கி, இந்த பொய்கையில் முழுகி நம்மை கையிலையில் இருந்தபடி பழுதில் சீர் ஐயாற்றில் கான் என்று பணித்தார். உடனே பெருமான் திருவாக்கை சிறமேற்கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட எத்தனித்த அவர் வேற்றாகி விண்ணாகி என்று கையிலையில் இருந்தபடியே பதிகம் பாடுகிறார். வேற்றாகி விண்ணாகி கைலை அங்குவரை நோக்கி அங்கே பாடி வெளுத்தி கொண்டு அந்த வாவியில மூழ்கினாராம். என்ன சொல்லி மூழ்கினாராம்? அஞ்செழுத்து ஓதி மூழ்கினார். பெரியவங்களோட நிலை எப்பவுமே அப்படித்தாங்க இருக்கு. கச்சூர் ஆலக்கோயிலுக்கு வருவார் சுந்தரமூர்த்தி சுவாமி, தரிசனம் செய்து விட்டு பரிசனத்தோட பசிக்கும், வந்து ஒரு இடத்துல உட்காருவார். அஞ்செழுத்தி ஓதி இருந்தார். அப்படி உட்காரும் போது என்ன சொல்லி உட்கார்ந்தாராம்? சிவாய நமன்னு சொல்லி உட்காருவாராம்.
முத்துச்சிவியை கொடுப்பார் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான். அந்த முத்துச்சிவியை கொண்டு வந்து அந்த மாரன்பாடி தலத்து அங்கே அடியார்கள் கொடுத்த உடனே அந்த முத்துச்சிவிகையை பார்த்த உடனே என்ன செய்வாராம், அந்த முத்துச்சிவிகை பெருமான் அருள் அல்லவா, அந்த முத்துச்சிவியை நோக்கி பார்த்து வளம் கொண்டு திருநீர் அணிந்து கொண்டு முத்துச்சிவியை வணங்கி 5 ஓதி ஏறினார் உய்ய உலகலாம். இந்த உலகம் உய்தி அடையும் பொருட்டு 5 ஓதி சிவிகையில் ஏறுவாராம். அதுபோல இவர் பொய்கையிலே மூழ்கும் பொழுது 5 ஓதி மூழ்குகிறார். நாம் எந்த செயல் செய்யும் பொழுதும் 5 ஓதி செய்யும் பொழுது அங்கே வினை தாக்கம் என்பது சாராமல் அது அருட்சார்பினால் அந்த செயல் அமைகிறது. இது பெரியவரான காட்டக்கூடிய நுட்பம். 5 ஓதி அந்த வாவியிலே மூழ்கி திரு ஐயாற்றிலே எழுந்தார். உலகமெல்லாம் வியப்பெய்தியது. உலகமெல்லாம் வியப்பெய்த ஐயாற்றிலே எழுந்தார். அந்த ஐயாற்றிலே எழுந்த உடனே அங்கே இந்த பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை நினைந்து தாரை தாரையாக கண்ணீர் அழுவியாக பொழிந்ததான் நம்முடைய வாகீச பெருந்தகையாருக்கு. அப்படி அழும் மலர் கண்ணராக எழுந்த நம்முடைய அப்பர் சுவாமிக்கு அங்கே நிற்பனவும் சரிப்பனவும், தாவரங்களும் சரி, விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் அனைவரையும் பார்த்தா எப்படி தெரிந்ததான், அனைவரும் சிவசக்தி ரூபமாக தெரிந்தது. எல்லா காட்சியும் பெருமானும் பெருமாட்டியுமாகவே தெரிய அந்த பொலிவினை கண்டார். அந்த பொலிவினை கண்டு அங்கிருந்து புறப்பட்டு கோயிலின் உள்ளே சென்று சேர்வதற்காக வந்தார். கைலாய காட்சியை கோயிலிலே காட்டுகிறார். தென் கைலாயமாக விளங்குகிறது திரு ஐயாறு. அப்பர் கைலை காட்சி. பேர்பட்ட அந்த அற்புதமான உற்சவத்தை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த காட்சியை காண்கிறார் நம்முடைய வாய்மை திறம்பா வள்ளல் பெருமான். அங்கே சென்று அந்த கைலை காட்சியை கொடுக்க அங்கே தேவாதி தேவர்கள், இந்திரன், மாலயன் எல்லோரும் அங்கே வீட்டிசைக்க, பூதங்கள் பாட, கிம்புருடர், நாரதர் எல்லாம் போற்றிசைக்க, பலரும் ஆடி பாடி மகிழ்ந்திருக்க, அரம்பையர்கள் கானம் முழக்க, 7 கடலின் ஒளியை கடந்து அரகர அரகர என்ற ஓசை முழங்க அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து, அடடா இந்த கைலை 1ஆ 2ஆ என்று அவர் ஐயமுறும் அளவு கைலை போல் உயர்ந்திருந்ததான் இடபம். கைலை போல் உயர்ந்து இடபம் நின்றது. இடபத்தின் அருகே முதல் காட்சி கண்டார். என்ன காட்சி என்றால் உமையம்மையை கண்டார். உமையம்மை தான் முதல்ல. வெள்ளிவெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையால் உடன் விட்டிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார். அப்போ ஏன் உமையம்மையை பார்த்து பெருமானை பார்த்தார் என்று குறிப்பு போடுகிறார் என்றால், அந்த திருவருட்சக்தி தான் சிவபெருமான் திருவடிக்கு நம்மை சேர்விக்கும். அப்ப நாம் பெருமான் திருவடிக்கு செல்வதற்கு நம்மை உடனிருந்து செலுத்தக்கூடிய அருட்சக்தி. நாம் இந்த பிறவியிலே இருக்கும் வரை அது திரோதானமாக இருக்கும். இந்த பிறவி நிலையை கடந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் ஏற்பட்ட பொழுது அந்த அருட்சக்தியாக அந்த திரோதானம் மாறி சத்தினி பாதமாக உயிரில் பதியும். உயிரில் அருட்சக்தி பதிவதுதான் சத்தினி பாதம். அந்த சத்தினி பாதம் பதிந்து அது திருவடிக்கு அழைத்து செல்லும். அந்த உமையை முன்கண்டு பின்பு பெருமானை கண்டார். கண்டு வணங்கினார். அந்த பெருமானுடைய அருட்கடலை கண்களால் முகந்து கொண்டாராம். எப்படி ஒரு பெரிய அண்டாவிலே பால் இருக்கிறது என்றால் அதை ஒரு பாத்திரத்திலே முகந்து அதை அனைவருக்கும் பருக கொடுப்பார்களோ அதுபோல கண்களால் அந்த கருணை கடலை முகந்து கொண்டார். கைகளை குவித்து கொண்டார். எதிர் விழுந்து அங்கம் குலைய பேரானந்தம் மேலிட ஆடினார், பாடினார், வாய்விட்டு அழுதார். மூர்த்திகள் அந்த பரவசத்தை பரிபூரணமாக பருகுகிறார். வாய்விட்டு அந்த மெய்ப்புலகம், அந்த தொண்டர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த 10 செய்கைகள் அங்கே காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். அழுதுவிட்டு மேலும் சொல்கிறார், அவருக்கு என்னென்ன நிலை ஏற்பட்டதென்றது யாரால் சொல்ல முடியும், இது என்னுடைய திறமையோ என்று கேட்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி அவரை வழிபட்டு அப்படி பருகி கொண்டிருக்கும் பொழுதே கைலை காட்சி மாற்றுவார். எப்படி இது பெருமான் செய்யக்கூடிய அந்த திருவருள். அதாவது நமினந்தி அடிகளுக்கு அங்கே திருவாரூர் பிறந்த அனைவரையும் பூதகணமா காட்டுவார். நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு தில்லைவாழ் அந்தனர் அனைவரையும் அந்த கணங்களாக காட்டுவார். அதே போல கைலை மால் வரையாக நம்முடைய ஐயாற்றை காட்டிய பெருமான் காட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பழையபடி கோபுரமாக காட்டினார்.
இப்படி காட்டிய உடனே தான் கண்ட அந்த பேரானந்தத்தை அங்கே பதிகமாக அமைத்து அங்கே அற்புதமாக எடுக்கிறார். மாதர் பிறைக்கண்ணி யானை என்ற பதிகம் ஒரு பாடலின் அந்த பாடலின் நிறைவிலே மகுடமாக அங்கே ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் போற்றி 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 வழிபாடு செய்து கொண்டு பலவித தாண்டகங்களை போற்றி பரவிக்கொண்டு அங்கிருந்து சேக்கிழார் பெருமான் மகிழ்ந்திருந்தார். இதில் ஒரு நுட்பம் சொல்வார்கள். கைலை காட்சியை பெருமான் கைலையிலே காட்டவில்லை. சரி, கைலையில காட்டவில்லை, சரி நம்முடைய தில்லையிலே காட்டியிருக்கலாம், சரி காலத்திலே காட்டியிருக்கலாம், காஞ்சியிலே காட்டியிருக்கலாம், இப்படி பல தானங்கள் இருக்கிறதே, ஏன் திரு ஐயாற்றிலே காட்டினான் என்று கேட்டால், அந்த ஞான போனகர் இருக்கிறாரே திருஞான சம்பந்தர், அவர் புறப்பட்டு மதுரைக்கு போகும்பொழுது அரசுகள் பெருமான்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்வார். என்ன சொல்வாரு? அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர். சுவாமிகளே, இந்த புனல் நாட்டிலே இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனாராம். அப்போ புனல் நாட்டிலே இருக்க சொன்ன அப்பர் பெருமானுக்கு தன்னுடைய பிள்ளை வாக்குக்கு இணங்க, புனல் நாடு என்றால் நீர் நிரம்பிய நாடு என்று பொருள். ஒரு நதி ஓடக்கூடிய நாட்டில் அந்த காட்சியை காட்டாமல், இரு நதி ஓடக்கூடிய நாட்டிலே அந்த காட்சியை காட்டாமல், மூன்று நதி நான்கு நதி இல்லாமல் 5 நதிகள் ஓடக்கூடிய ஐயாறு என்று சொல்லக்கூடிய பஞ்ச நதீஸ்வரர் கோயிலிலே தன் பிள்ளை இந்த புனல் நாட்டில் இருக்க சொன்ன காரணத்தினால் கைலை காட்சியை ஐயாற்றிலே காட்டினார் என்று பெரியவர்கள் அதற்கு நயம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு இடத்தையும். அவ்வாறு அந்த பெருமான் கைலை காட்சியை அந்த திரு ஐயாற்றிலே காட்ட அங்கே வணங்கி மகிழ்ந்து என் பெருமான் திருவருள் இதுவோ என்று மகிழ்ந்திருந்தார். பின்பு மாதர் பிறைக்கண்ணி என்ற பதிகங்களை பாடி மற்றும் பல குறுந்தொகைகள், தாண்டகங்கள், நேரிசைகள், திருவிருத்தங்கள் பாடிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நெய்த்தானம் பாடி மழபாடி பணிந்து பூந்துருத்தியை சென்று சேர்கிறார். திருப்பூந்துருத்தி அணைந்த பெருமான் அங்கு ஒருவித அயர்வு ஏற்பட்டு, இங்கேயே நாம் மீதம் இருக்கக்கூடிய காலத்தை இனி கழித்து விடலாம் என்று திருவுள்ளம் மேற்கொள்கிறார். ஏற்பட்டு இந்த பூந்துருத்தியிலே பொய்யிலியை கண்டேன் என்று போற்றுகிறார். இவன் திருவடிக்கு நாம் இருப்போம் என்று தேவாரங்கள் பாடுகிறார். பின்பு அங்கேயே மடம் சமைத்துக் கொண்டார். அது எப்படிப்பட்ட மடமா? சூரியனும் சந்திரனும் திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் என்று சொல்கிறார். அது ரெண்டும் உரசிக்கிட்டு போற அளவு உயர்ந்த மடமா. ஒன்று ஞாயிறும் திங்களும் எங்கள் அப்பமூர்த்திகள் இங்கே தங்கியிருக்கிறார், அவர் திருவடியை வணங்காமல் அவன் செல்வதா என்று தரிசனம் செய்துவிட்டு சென்ற மடம் என்று ஒரு உட்குறிப்பு. அப்படிப்பட்ட ஞாயிறும் திங்களும் தோயும் திருமடம் அமைத்து அங்கு தொண்டு செய்து வந்தார். அங்கே இருந்தபடி பல்வகை தாண்டகங்கள், தனித்திரு தாண்டகங்கள், அடைவு திருத்தாண்டகம், அங்கமாலை போன்றவற்றை பாடியபடி இருக்க, அங்கே பூந்துருத்தியிலே இவர் தங்கியிருக்கும் செய்தியை அங்கே நம்முடைய பாண்டி நாட்டுக்கு சென்ற பிள்ளை பெருமான் அங்கே சமணரை வாதில் வென்று அந்த திருநீற்று நெறியை பாலித்து புறப்பட்டு மீண்டு வருகிறார். அப்பர் சுவாமி எங்கிருக்கிறார் என்பதை அவர் விசாரித்த வகையிலே அவர் பூந்துருத்தியிலே இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே பரிசனங்களோடு பூந்துருத்திக்கு எழுந்தருளுகிறார் நம்முடைய பிள்ளை பெருமான். இவருக்கும் செய்தி கிடைக்கிறது, நம்முடைய ஞான போனகர் எழுந்தருளுகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே அவர் பூந்துருத்தி எல்லை வரும் முன்பே இவர் இங்கிருந்து புறப்பட்டு போகிறார். சுவாமிக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 வயது கிட்ட ஆகிவிட்டது. அப்படி பூந்துருத்தியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். அங்கே சம்பந்தர் மேடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி நம்முடைய காவிரி ஆற்றின் கரையிலே அமைந்திருக்கிறது. அந்த பகுதியிலே இருவரும் சந்தித்ததாக அந்த வரலாறு பேசப்படுகிறது. அங்கு சென்றார். நம்முடைய அப்பர் மூர்த்திகளை ஒருவரும் அறியவில்லை. இரண்டாவது அந்த ஆனந்த பரவசத்தோடு திருநெற்று நெறியை பாலித்த அந்த பெரும் மகிழ்ச்சியோடு களிசிறக்க அடியார் கூட்டம் வருகிறது. பெருமான் திருவருளால் அப்பர் சுவாமி வந்தது யாருக்கும் தெரியவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக கலந்தார். அந்த சிவிகை தூக்கி கொண்டு வந்தவர்களை அணுகி, யான் சிறிது தாங்குகிறேனே என்று அவர்களிடமிருந்து வாங்கி தன் தோளில் வைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளை இந்த ஞான போனகரை சுமந்து கொண்டே வருகிறார். அங்கிருந்து புறப்பட்டு பூந்துருத்தி எல்லையை அடைந்த உடனே பிள்ளை பெருமான் கேட்கிறார், அப்பர் எங்குற்றார்? அங்க வந்தோன்னு கேட்கிறார், இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்து விட்டோமே, அப்பர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லையே, அப்பர் எங்குற்றார் என்று அவர் கேட்ட உடனே அங்கு சிவிகையை தாங்கி வந்த நம்முடைய வாகீச பெருமான் சொல்லுவார், வாழி அடியேன் உம்மடிகள் தாங்கி வரும்
பெருவாழ்வு வந்து எய்த பெற்றேன். அப்ப பெருவாழ்வு என்பது என்ன என்றால், நம் உடலிலும் உள்ளத்திலும் சிந்தையிலும் பரமாச்சாரியார் பெருமக்களையும் நாயன்மார் பெருமக்களையும் சீரடியார் பெருமக்களையும் சித்தத்திலேயே வைத்து சிந்திக்கக்கூடிய வாழ்வு பெருவாழ்வு. இந்த புறப்பாடுகளிலெல்லாம் நாம் அவர்களை தோளிலே தாங்க வேண்டும். 63 புறப்பாடு நடைபெறுகிறது என்றால் நாம் செய்த முன்னை தவம் கூடியது, அந்த ஞான பேராளர்களை சுமக்கிறோம் என்று மகிழ்ந்து சுமக்க வேண்டுமா. அப்படி சொல்லி அவர் அங்கிருந்து வெளிப்படுத்தி தன்னை காட்டிய உடனே அப்படியே விதிர் விதிர்த்து போனார் பிள்ளை பெருமான். குதித்து விட்டார். உடனே சிறியிலிருந்து குதித்து கேட்கிறாரு, அவரே என்னாம் இது, தாங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டார். ஒரே வார்த்தை தாங்க பதில் சொன்னார். சமன் சமயம் அழித்து திருநீற்று நெறியை பாலித்த உமக்கு வேறு எவ்வாறு செய்வது கேட்கிறாரு பாருங்க. பா, திருநீற்று நெறியை நிலைநிறுத்தி விட்டீர்களே, உங்களுக்கு நான் வேற என்ன கைமாறு செய்ய முடியும்? உம்மை தோளிலே சுமந்துதான் என்னுடைய ஆனந்தத்தின, ஏன்னா அப்பர் அப்பர் என்று அழைத்தார் அல்லவா, அந்த உடலை கொடுத்து இவரை இந்த பூமியிலே தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த அந்த அப்பா யாரு? சிவபாத இருதயர். அவரை தோளிலே தாங்கினார். இந்த பியலின் மேல் அமர்ந்து கொண்டுதான் செல்வார். முதல் யாத்திரையே போகும்பொழுது காரைகள் கூகை முல்லை என்று அங்கே அந்த பாலையை நெய்தலாக அதெல்லாம் இருக்கும். திருஞான சம்பந்தர் புராணத்துல வரும். அதெல்லாம் பின்னாடி அதை தக்கோர்கள் விரிப்பார்கள், அப்ப கேட்டு மகிழலாம். அப்படி தந்தையின் தோளிலே அமர்ந்து சென்ற ஈன்ற தந்தை தோளிலே அமர்ந்து சென்றார் அல்லவா, இவர் அந்த உள்ளத்திலே அமர்ந்த தந்தை, உயிருக்கு உள்ளே அமர்ந்த தந்தை அல்லவா. இந்த தந்தை பிள்ளை சுமக்கலையாம், பிள்ளையோடு சேர்ந்து பெருமான் கொடுத்த திருவருளாகிய சிவிகையையும் சேர்ந்து சுமந்தாராம் இந்த அப்பர். அப்படி இந்த அப்பர் நான் இந்த வேறு எவ்வாறு செய்வது என்று கேட்டவுடனே அவருக்கு மறுமொழி கூற முடியாமல் திகைத்து நிற்பார் பிள்ளை பெருமான். பின்பு அந்த மதுரையிலே நடைபெற்ற செய்திகளை கேட்டு ஒருவருக்கொருவர் கேட்டு மகிழ்வார்கள். பின்பு பேரானந்தமுற்ற அப்பமூர்த்திகள் யானும் ஆளவாய் சென்று தரிசிப்பேன் என்று அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு அங்கிருந்து சென்று பாண்டிமாதேவியாரையும் நின்றசீர் நெடுமாறரையும் குலச்சிறையாரையும் வணங்கி கொண்டு அவர்களோடு சேர்ந்து அங்கே பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலவாயை சென்று பணிவார். அந்த ஆலவாயை பணியும் பொழுது அங்க ஒரு குறிப்பு காட்டுகிறார். அங்கே ஆலவாயில அந்த பதிகம் எடுத்திருப்பார். வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை என்று பதிகம் வரும். அதிலே தவமாய தன்மையானை என்று ஒரு குறிப்பு கிடைக்கிறது. தவம் என்பது என்ன என்பது பொதுவாக நம் சைவம் காட்டுவது சிவபூசை தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. சிவகுமணியார் காட்டக்கூடிய குறிப்பு. அது அவர் காட்டுவதை நாம் இங்கே சிந்திப்பது என்பது அவருடைய உரையை ஒற்றி சிந்திப்பதால் அதை நாம் சிந்திக்கக்கூடிய அந்த சூழல் அமைகிறது. தவம் என்பது சிவபூசை, தவமாய தன்மையானை என்று அவர் கூறிய காரணத்தால் அப்பமூர்த்திகளுடைய ஆன்மார்த்த சிவபூசை மூர்த்தியாக இருந்தவர் சொக்கநாத பெருமான் என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். அப்படி அந்த பெருமானை போற்றி பணிந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஒரு பதியாக தலையாத்திரை மேற்கொண்டு பெருமானை பூவனத்தை சென்று வணங்குகிறார். பூவனத்திலே பெருமானுடைய திருக்காட்சி, வடிவேறும் திரிசூலம் தோன்றும் என்று சொல்லக்கூடிய திருக்காட்சியை கண்டு அங்கே தாண்டகம் பாடுகிறார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திரு ராமேஸ்வரம் அணைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு அந்த காணப்பேர் முதலாக பல பதிகளையும் நெல்வேலி காணப்பேர் எல்லாம் வணங்கி கொண்டு அவர்களிடமிருந்த விடை பெறுகிறார். விடை பெற்று கொண்டு தான் எப்பொழுதும் மகிழ்ந்து தொண்டு செய்த பதியாகிய நம்முடைய பொன்னி நாட்டை அணைகிறார். பொன்னி நாடு வந்தவருக்கு மீண்டும் நம்முடைய பூந்துருத்தி செல்வதற்கு உடலிலே வலிவு இல்லை, மிகவும் உடல் தளர்ந்து விட்டது. நாட்டின் எல்லைக்கு சேர்ந்தார். சேர்ந்த உடனே பூம்புகளூர் வந்தவர் அங்கே தங்கிவிட்டார். மிகவும் மூப்பு எய்து விட்டது. பூம்புகளிலே தங்கி பொய்ப்பாசம் போக்கக்கூடிய பெருமான், இந்த அண்ட சராசரத்திற்கும் புகலிடமாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய தலத்திற்கு வந்தார். அங்கு எண்ணிறந்த மாலைகள் பாடினார். அந்த கைலை காட்சி கொடுக்காததற்கு காரணம் இங்கே காட்டுகிறார். நின்ற திரு தாண்டகமும் நீடுதனி தாண்டகமும் மன்றுரைவாள் வாழ்பதிகள் வழுத்து திரு தாண்டகமும் கொன்றை மலர் சடையாவால் குறைந்த திரு நேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்தம். இதெல்லாம் எப்ப பாடியதுன்னா திருவடியில கலப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி பாடியது. அவ்வளவும் ஞான தமிழ்ங்க.
நீங்க இதை எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்ற வரக்கூடிய வினைகள்லாம் விழுந்து வணங்கி தூள் தூளா சிதறி ஓடும். அவ்வளவும் மந்திர முத்துக்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பதிகங்கள். ஆர் உயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்பட நின்று அறைகவும் திருப்பதிகம். இப்படி பலவிதமான பதிகங்களை அந்த பூம்புகலூர் பதியிலே இருந்து பாடி 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 இருந்தார். அப்படி இருந்த பொழுது இவர் வயது மூப்பு காரணமாகவும் இவரை ஆட்கொள்ளக்கூடிய காலம் நெருங்கிய காரணத்தாலும் இவரை ஆட்கொள்ள திருவுள்ளம் கொண்ட பெருமான் ஒரு திருவிளையாடல் செய்தான். இது உண்மையிலேயே நம்மால் உள்ள அளவில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருப்பினும் பெருமான் திருவுள்ளத்தை யாரால் பற்ற முடியும்? பாருங்க, நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் இல்லறத்திலிருந்து முத்திக்கு போனார். நம்முடைய நம்பிகள் பெருமான் இல்லறத்திலிருந்து முத்திக்கு போனார். நம்முடைய வாகீச பெருந்தகையார் இருக்காரே அப்பமூர்த்திகள் துறவரத்திலிருந்து போனார். அப்ப துறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் முற்றும் துறந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் துறவின் இலக்கணம். இவர் ஏற்கனவே தன்னுடைய வசதியான குடும்பத்தை எல்லாம் விட்டு நீங்கியவர். மண்ணாசை அவருக்கு அப்பவே போய்விட்டது. மண்ணாசை போயிடுச்சிங்க. ஒருவேளை பொன்னாசை இருந்திருக்குமோ என்று ஒரு கேள்வி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றறிவுடையவர்பால் எழுந்துவிடக் கூடாது என்கிற குறிப்பால உழவாரம் செய்வதற்கு இப்படி உழவாரத்தை நுழைப்பாராம். அந்த செடிகளை அங்கே களை எடுக்கும் பொருட்டு உழவாரம் நுழைந்த இடத்திலெல்லாம் நவமணிகளும் பொற்காசுகளும் கொத்து கொத்தா வருதான். எடுத்து பார்க்கிறார். ஒரு மணியும் பல கோடி ரூபா பொறுமானம் உள்ள மாதிரி மின்னுது. எடுத்து பார்த்தார். நீங்க விவசாயம் செய்பவர்களுக்கு தெரியும், நல்ல அந்த மண், அந்த கரிசல் மண், அது போன்ற நல்ல தூளா மண் இருக்கு அப்படின்னா அந்த மண்ணை தூளாக்கணும். மண் எவ்வளவு புழுதிபட தூளாகிறதோ அவ்வளவு வளம் கிடைக்கும் வயலுக்கு. அதே மண் தூளாகாமல் பருக்கை கற்களா, அந்த உருண்டையா சில கல் இருக்கும், மண்வெட்டியை கொத்துனா இறங்காது, அது மாதிரி கல் இருந்தா வயலிலே பயிர் என்பது ஓங்கி வளராது, விவசாயமும் செய்ய முடியாது. ஒரு உழவாரம் செய்வதற்கு பருக்கை கற்கள் போல இவை தடையாக இருந்தது நினைத்தாராம். நினைந்து விட்டு அவற்றை உழவாரத்துல ஏந்தி அந்த புகழூரில் இருந்த பொய்கை இருக்கிறதே, அந்த புகழூர் பொய்கை சூழ்ந்த கோயில், அது எப்படி இருக்குமா, அந்த புகழூர் என்ற பொய்கை நடுவிலே மலர்ந்த தாமரை போல இருக்குமா அந்த கோயில். முருகனாருடைய புராணத்துல சொல்லுவார், புகழூர் கோயில் ஒரு பொய்கை போலவும் அந்த பொய்கையின் நடுவே மலர்ந்த தாமரை போலவும் இருக்கும் என்பது குறிப்பு. நான் அந்த தளத்தில் அல்லவா அவர் தொண்டு செய்தவர். அதுவும் சிறப்பா எங்க செய்வார்னா வர்த்தமானீச்சரம் என்று பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு சன்னதிங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சன்னதி கூட கிடையாது. அம்பாள் இப்படி வெளியிலே இருப்பாங்க, சாமி உள்ள இருப்பார். எதுக்கே முருகநாயனார் கும்பிட்டபடி நின்று கொண்டிருப்பார். முருகநாயனார் தொண்டு செய்த காரணத்தால் பெரிய பெரிய தலங்களுக்கு கிடைக்காத தேவாரமாகிய அந்த அமிர்தம், அந்த சொற்தமிழ் தொடை மாலை முருகநாயனார் தொண்டு செய்த காரணத்தால் அந்த வர்த்தமானீச்சரத்துக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த திருத்தலம் அல்லவா. அந்த வாவியிலே அனைத்தையும் தூக்கி தூக்கி எறிந்தார் இவர். அதாவது இது அடியாருடைய இலக்கணம். இதை முன்பே திருக்கூட்டச்சிறப்புல சொல்லியிருப்பார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்களுக்கு உடைந்த மண்பானை ஓடும் சொக்க தங்கமும் சரியாதான் தெரியுமா. இது எதுக்குப்பா, பெருமானை அடைவதற்கு இவை தடை, பெருமானை அடைவதற்கு இவை தடைன்னு விளக்கிட்டு போவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் வேறுபாடு இல்லாமல் அந்த வாவியிலே தூக்கி எறிந்தார். பின்பு பெருமான் பொன்னாசையை கடந்து விட்டார் என்பதை உலகம் அறிந்தால் பத்தாது, உயிரிலே இயல்பாக தங்கி இருக்கக்கூடிய பெண்ணாசையை இதெல்லாம் பரமாச்சாரியாருக்கு அடுக்குமாங்க. அவர் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் இந்த உலகம் அவரை நினைந்து விடக்கூடாது என்ற கருணையினால் தேவலோகத்து அரம்பையர்களை அனுப்புகிறார். அந்த அரம்பையர்கள் வந்தார்கள். அவர்கள் இவர் மீது பூக்களை தூவுகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், தேன் போன்ற குரலால் மயக்குகிறார்கள். இவரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். இவர் எது மேலையும் சிந்தையை செலுத்தலங்க. இவர் உண்டு, இவர் உழவாரம் உண்டு. கையிலே உழவாரம், வாயிலே தேவாரம், மார்பிலே அந்த மணி ஆரம், அது கண்டிகை. இது 3 தான். மார்பிலே அந்த கண்டிகை ஆரம், வாயிலே தேவாரம், கையிலே உழவாரம். இதிலேயே கருத்தாக இருக்கிறார். பெண்கள் ஆடினார்கள்.
பின்பு அவர் இதற்கு மயங்கவில்லை என்ற உடனே அவரை தொட்டு அணைப்பது போல நெருங்குகிறார்களாம். கூடுவது போல வந்து விலகுவார் சொல். சேக்கிழார் பெருமான் அப்படி காட்டுறார். இன்னும் ஒருபடி மேல போகிறார்கள். உடைய விழ ஆடினார்கள். இன்னும் மேல போறாங்க. இவர் எதையுமே ஒரு சிந்தை செய்யலை. அதாவது இந்த கீழ்மையான மாயையை பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உடல் என்பது மாயையிலானது தானே, அது மயக்கும். அவர் ஞான நெறிக்கு சென்றவர். இவையெல்லாம் வெறும் அழுக்கு, இவையெல்லாம் வெறும் மாயையை செய்யக்கூடிய பொய் என்பதை அறிந்தவர் அல்லவா. அதை கொஞ்சம் கூட அவர் சிந்தை செய்யவில்லை. என்ன செய்தாராம்? அத்தனார் திருவடிக்கீழ் நினைவகலா அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் சித்தநிலை தெரியாது, கொஞ்சம் கூட தனது தொண்டிலிருந்து பிறழாது தன் பணியிலேயே இருந்தார். பின்பு அவர்கள் ஆடி ஆடி களைத்து போய் ஒரு வழியாக நின்றார்கள். உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் நான், திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின் நீர் என்று அந்த குறிப்பு பொற பொய்மாய பெருங்கடலுள் என்னும் அமைந்த தாண்டகத்தை பாடினார். அந்த மாதர்கள் அங்கே அயர்வெய்தி பேர்பட்ட தவமுனிவர் முன்பு வந்து இப்படி ஆடினோமே என்று அஞ்சி அவரை வணங்கி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். பின்பு நம்முடைய வாகீச பெருந்தகையார் உலகு ஏழும் அறிந்த தன்னுடைய மெய்யன்பின் நிலை வடிவாகி அந்த வாகீச பெருந்தகையார் பெருமான் திருவடியை சிந்தித்தபடி சில நாள் உழவாரம் செய்தார். பின்பு அந்த கரணங்கள் பெருமான் திருவடியையே சிந்திக்க தொடங்கியது. உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றிய தவ நிலையினராயினார். தன்னுடைய சரணாக தமியேனை புகழூரன் என்னை இனி சேவடி கீழ் இருத்திடும் பெருமானே, திருவடி கீழ் சேர்த்து கொள்ளப்பா விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்த உடனே முன் உணர்வின் முயற்சியினால் திரு விருத்தங்கள் பல மொழிந்தார். அப்படி மொழிந்த அந்த பதிகத்தை பெருமான் ஏற்று மகிழ்ந்து அவருக்கு நிறைவான தாண்டகத்தோடு அவருக்கு திருவடி பெற்றை கொடுக்கிறார். எண்ணுகேன் என் சொல்லி ஏத்துகேனோ எம்பெருமான் திருவடியே என்னின் நல்லால், கண்ணிலேன் மற்றோர் கலைகணிலேன் கழலடியே கைதொழுது காணின் நல்லால், ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேதிய புண்ணியனே என்று அந்த திருத்தாண்டகம் எடுத்து மண்முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அப்படி அந்த பதிகம் பாடியபடி அவருடைய திருவடி கீழே சென்று அந்த பேரானந்த பெரு வாழ்வினை எய்தினார் நம்முடைய வாகீச வள்ளல் பெருமான். வானவர்கள் மலர் மாறி தூழினார்கள். மண் நிறைய விண்ணுலகின் 5 ஒளிகள் அங்கே இயம்பின. அந்த 5 துந்துபிகள் முழங்கும் என்பது மரபு. பிள்ளைப்பெருமான் அவதாரத்திலே முழங்கும், நம்முடைய கண்ணப்பர் பெருமான் காலத்தில் சென்ற பொழுது முழங்கும், இப்படி பல, இவர் ஞானப்பால் உண்ட பொழுது முழங்கும், இப்படி பல நேரத்திலே அந்த துந்துபிகள் முழங்குவதாக கூறும் வழக்கு. அந்த வகையிலே அந்த 5 துந்துபிகள் முழங்கின. எல்லா உயிர்களும் பேரின்பத்திலே திளைத்தன. ஏனென்றால் நம்முடைய பரமாச்சாரியார் பெருமான் திருவடிக்குள் கலப்பது என்பது அவர் நமக்கு அந்த திருவடியிலிருந்து பேரருளினை விளைவிப்பதற்கான ஓர் குறியாக இந்த உயிர்கள் ஏற்று மகிழ்ந்தன. எல்லா யோனிகளும் எண்ணிறந்த மகிழ்ச்சி எய்தின. சித்திரை சதயமாகிய திருநாளில் நேற்றுக்கு முதல் நாள், முந்தா நாள் அந்த அற்புத நிகழ்வு நேற்று காலை வரை அந்த நட்சத்திரம் தங்கியிருந்தது. அப்படி சித்திரை சதயத்திலே நம்முடைய ஆண்ட அரசுகள் பெருமான் திருவடிக்கீழ் கலந்ததை நிறைவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். அடியேன் ஆதரவால் ஆண்ட அரசின் சரிதப்படியை யானறிந்தபடி பகர்ந்தேன். அப்பரமுனிவன் கடி மலர் மென் சேவடிகள் கை தொழுது குலச்சிறையார் முடிவில் புகழ் திருத்தொண்டின் முயற்சியினை மொழிகின்றேன் என்று கூறி குலச்சிறையார் புராணத்தை தொடங்குவதற்கு தோற்றுவாய் செய்து கொள்கிறார். இந்த ஞானப்பேராளருடைய அருள்வாக்கு சிந்திப்பது நம் தகையதோ என்போலிகளுக்கு அது எழுத்துணை அளவும் தகுந்ததல்ல. இருந்தாலும் பெரியோர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஞான சபையிலே இந்த சிறியனையும் பணித்து என்னுடைய பொய்மொழிகளையும் கேட்டு மகிழ்ந்த இந்த ஞான பேராளர்களாகிய இந்த சைவத்தில் உயர்ந்த பெரியவர்களை இந்த உலகெங்கிலிருந்து கேட்டு மகிழக்கூடிய பெரியோர் அனைவரையும் இந்த சிறிய முக்கரணங்களால் வணங்கி இந்த அரசுகள் பெருமானுடைய அந்த திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட
மன்றுளார் அடியார் ஒரு வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் ஆண்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல்லோங்க நற்றவம் வெள்ளுமல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த அற்புதமான இந்த சிவ சிந்தனையிலே கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் மற்றும் இந்த பிரதோஷ வழிபாடு மற்றும் சில காரணங்களால் கலந்து கொள்ளாத அடியார் பெருமக்கள் மற்றும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நம்முடைய கலைவாய்மை காவலனாரும் கோதில் மொழி கொற்றவனாரும் நம்முடைய தாண்டக சதுரமாகிய வாகீச பெருந்தகராகிய நாவுக்கு அரசுகள் பெருமானுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்று சிவானந்த ஞான வடிவே ஆகி பெருவாழ்வு அடைந்திட அந்த ஞான பேராளர் சீபாதங்களை சிந்தித்துக் கொண்டு சிவபரம்பொருளின் திருவடியை வணங்கி கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய அப்பர் அருளின் மன்றத்தினையும் சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையாருக்கும் இருந்து கேட்டு மகிழ்ந்த எல்லா அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிட்டம்பலம்.